ஹalleluya ஹalleluya கரங்களை சொல்லுமா ஹalleluya தேத்தசோ அகிமுத ஹalleluya வந்திருக்கிற யாரும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவிக்க நாமத்தில் உங்களை நாங்கள் அன்பாக வாழ்த்து வரவேற்கிறோம். පැමිණි සිටින ඔබ සියලු දෙනාම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිළිගන්නවා. இன்றைய நாள் நிச்சயமாகவே தேவன் வல்லமையாக எங்களுடைய மத்தியிலே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். අද දවසේ දෙවියන් වහන්සේ බලවත් ලෙස අපේ ජීවිතේ ක්‍රියා කරයි. விசுவாசிக்கிற யாரும் சிறு நிமிடங்கள் විශ්වාස කරන ටික මොහොතක් இரண்டு கரங்களையும் உயர்த்தி දෑත් දෙකම ඔසවා அந்த நல்ல தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து ඒ යාපත් දෙවියන් වහන්සේ කෙරෙහි පමණක් බලා எங்களுடைய நன்றிகளை நாங்கள் அப்பாவுக்கு செலுத்துவோமா? අපේ සුතිය උන් වහන්සේට පුදමුද. இதுவரை வழி நடத்தின தேவன் அவர், මෙතක් අපිව මඟ පෙන්නපු දෙවියන් වහන්සේ இனிமேலும் வழி நடத்த அவரே வல்லவராக இருக்கிறார். මින් මතු අපිව මඟ පෙන්වන්නට උන් වහන්සේ බලවත්. இன்றைய நாள் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் வந்திருந்தாலும், අද දවසේ ඔබ කුමන ප්‍රශ්නක ඇවිත් எப்படிப்பட்ட සිටියත් போராட்டத்திலிருந்து வந்திருந்தாலும், කුමන පොරබැදීමක ඇවිත් அந்த සිටියත් நல்ல தேவன் மாத்திரமே உங்களுடைய பிரச்சனைக்கு விடுதலை பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ඒ යාපත් දෙවියන් වහන්සේ පමණයි ඔබගේ ඒ ප්‍රශ්නෙට ඔබට උත්තර දෙන්න උතනත්තා. என விசுவாசத்துடன் கரங்களை உயர்த்தி විශ්වාසයෙන් ඔබගේ දෑත් දෙක சொல்லுமா, ඔසවා ஆண்டவரே පියාණනි நீர் மாத்திரமே எனக்கு உதவியாக இருக்கிறீர் சுவாமி. ඔබ පමණයි මට උපකාරයano. நீர் மாத்திரமே எனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீர் இயேசுவே. ඔබ පමණයි මට ආස්කම් කරන්න ஆண்டவரே තරම්. நான் என்னுடைய கரத்தையோ පියාණි මගේ ශක්තිය என்னுடைய சுற்றி இருக்கிற மனிதர்களையோ சுவாமி, මගේ අපට ඉන්නව මිනිස්යන් என்னுடைய பலத்தையோ ராஜா මගේ ශක්තිය නොවේ. நான் நம்பி வந்தில்லை இயேசுவே. මම විශ්වාස කරේ නෑ. நான் நம்பி வந்திருக்கிறது உம்மை மாத்திரமே. මං විශ්වාස කළ පැමිණි ඔබ පමණයි. ஏனென்றால் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமாக செய்ய நீரே வல்லவர் இயேசுவே. මං නිසාත් අපි සිතනවටත් වඩා වැඩියෙන් අධිකව ඔබ ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நான் எதை கேட்டாலும் நீர் எனக்காக தருவேன் என்று சொன்ன தேவன் நீர் இயேசுவே. පියාණි ඔබගේ නාමයෙන් ඉල්ලන්නව කොයි දෙයක් වුණත් ඔබ ලබා அதை දෙනවා. நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. ඒ දේ මා විශ්වාස நான் කරනවා. விசுவாசிக்கிறேன் ராஜா. இன்று நாள் இந்த அற்புத ஆராதனையிலே මා විශ්වාස කරනවා මේ ආස්කම් දේවේ. நிச்சயமாகவே நான் எதிர்பார்க்கிற சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். මං බලාපොරොත්තු වෙන උසුවේ මම ලබා நிச்சயமாகவே நான் ගන්නවා. எதிர்பார்க்கிற விடுதலை நான் பெற்றுக்கொள்வேன். මං විශ්වාස කරන ඒ සුවේ මම ලබා ගන්නවා. ஆண்டவரே மாற்ற முடியாத காரியத்தை நீர் இன்றால் மாற்றுவீர் சுவாமி. පියාණි වෙනස් කරන්න බැරි වුණු දේවල් වෙනස් වෙයි පියාණි. நீரே உம்முடைய வல்லமை அனுப்பி அது உயிரடை செய்வீராக ராஜா. ඔබගේ බලය යවල ඔබ ප්‍රාණවත් කරන්න ஏனென்றால் අවශ්‍යයි. நீரே ஜீவிக்கிறவர் சுவாமி. ඔබ ජීවමානයි පියාණි. நீர் இருப்பீர் என்றால் நிச்சயமாகவே அந்த இடத்திலே ஜீவன் உள்ளது. ඔබ සිටිනවා නම් ඒ ස්ථානේ අනිවාර්ය ජීවනයේ மறித்து තිබේ. போயிருக்கிற காரியங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே இயேசுவே. මරුණව දේවල් වලට ප්‍රාණය දෙන්නව තනත් அதை තමයි. நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. ඒ දේ මා විශ්වාස வீரவரா කරනවා. தூரவாசிய திரளேரவே சபை சத்தமாக அப்பாக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோமா? சபாව சத்தமாக வீரவரா பிதாவின் வாசலை கௌரவ தூரவாசிய කරමු. நீங்கள் இன்றால் எதையும் பார்க்காமல் அப்பாவை ஆராதிக்கிற நேரத்திலே ඔබ මේ බලනදෝ පියාණන් වහන්සේව அப்பா නමස්කාර மகிமையான කරනවා. காரியத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். පියාණන් වහන්සේ මගිමෝන්දී ඔබගේ ජීවිතේ அதிசயங்களால் කරනවා. எங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். පුදුම දේවල් අපේ ජීවිතේ කරනවා. ஏனென்றால் அவரே அற்புதத்தின் தேவன். මක්නිසාදුන් වහන්සේ அவரே ආස්කමේ அதிசயத்தின் දෙවිදෝ. தேவன். උන්වහන්සේ පුදුම ஆண்டவரே දෙවිදෝ. ஆச்சரியமான காரியங்களுடைய வாழ்விலே செய்ய நீர் வல்லவர் இயேசுவே. පියාණනි ආ පුදුම දේවල් අපේ ජීවිතේ කරන්න ඔබ ஆண்டவரே බලවන්තයි. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் சுவாமி. අපි ඔබ මගිමේට පත් කරනවා. අපි ஓ ඔබ උසස් நன்றி කරනවා. ராஜா, நன்றி சுவாமி. ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் சுவாமி. අපි මග පෙන්නපු දෙවියන් වහන්සේ ඔබයි. ஒன்றுமே இல்லாத எங்களை ஆசீர்வதித்தீரே ராஜா. කිසිම දෙයක් නැති වෙන මොහොත අපි எங்களை ආශිර්වාද කළේ ඔබයි. வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன தேவனே, இதுவரை எங்களை போஷித்த நாளுக்கு நன்றி சுவாமி. අපිව වලිගේ නොකර අපි විස කරලා මෙතක් දුර අපිව පෝෂණය உமக்கே කළේ ඔබයි. எல்லா துதியும், ඔබට හැම සුතිය உமக்கே எல்லா கனத்தையும் செலுத்துகிறோம் சுவாமி. ඔබට හැම ගෞරවයක්ම ලබා දෙනවා. உமக்கே நன்றி இயேசுவே. ඔබටම සුතිය යේසුස්. எதற்பேர் இந்த மாலை நேரத்தில் கரங்களை தட்டி சொல்ல போறீங்க. ஆண்டவரே நீரே எல்லா கனத்துக்கும், நீரே எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற කී இயேசுவே. දෙනෙක් අපොලොසන්දී කියන්නේ නේද ඔබ හැම මගිමේටත් හැම ගෞරවයටත් පාත්‍ර වූ තැනැත්තා. யாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி சொல்லுவோமா? 2-3 பேர்கள் அவருடைய நாமத்திலே ஏங்கி ஒன்று கூற்றார்களோ දෙන්නකෝ තුන් දෙනෙක් මාගේ නාමය කියා කොයි ස්ථානයේ රැස් වෙනවද? அவர் அங்க வாசம் செய்கிறவராக ඒ இருக்கிறார். ස්ථානයේ එතුමා වාසය කරයි. அவர் வாசம் செய்வார் என்றார் වාසය වාසය කරනවා නම් நிச்சயமாகவே அந்த இடத்திலே அற்புதங்கள் உண்டு. අනිවාර්යෙන් ඒ ස්ථානයේ ආස්වාද நிச்சயமாகவே அந்த இடத்திலே அதிசயங்கள் நடக்கும். අනිවාර්යෙන් ඒ ස්ථානයේ පුදුම දේවල් எனவே සිදු වෙයි. விசுவாசத்தின் கரங்களை தட்டி சொல்லுமா? கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா,
அப்பா எங்களுடைய துதியில அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஓ உமக்கே எல்லா ஆராதனை, 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விலகுதப்பா. கனத்துக்கும் மகிமை, கனத்துக்கும் உம்மை நாங்க துதித்து பாடுகிறோம் சுவாமி. ஓ கிருபை பெருகுதப்பா, உம்முடைய மகிமை அது இறங்குது இயேசுவே. உமக்கே ஆராதனை ராஜா. ஆராதனை தூரமா செல்லலே. ஓ மகிமை நிறைந்தவரே, நீரே மேன்மையானவர் சுவாமி. ஆராதனை, ஆராதனை. அநேக சோஸ்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக சோஸ்திரத்தில் உம் கிருபை, கரங்களோடு சொல்லுமா, உம் கிருபை பெருகும் போது ராஜா, உம்முடைய மகிமை அது விளங்குது இயேசுவே. ஓ உம்முடைய கிருபை தூரமா மகிமை. ஆராதனை, 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை. சத்தமாக கனத்துக்கும் மகிமைக்கும், கனத்துக்கும் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. கிருபை பெருகுதப்பா, உமக்கே ஆராதனை இயேசுவே. ஆராதனை, 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 ஆராதனை. உம்மை மகிமைப்படுத்துகிறார் எந்த ஸ்தானத்திலும். உம்மை மகிமைப்படுத்துகிறார் எந்த ஸ்தானத்திலும். நீர் இறங்கி வந்திடுவீர் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதித்திடுவீர். ஓ நீரே இறங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உம்மை மகிமை, உம்மை மகிமைப்படுத்துகிறார் எந்த ஸ்தானத்திலும். சபை சத்தமாக உம்மை மகிமைப்படுத்துகிறார். எந்த ஸ்தானத்திலும் நீர் வருவீர் என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. நீர் எங்களுக்காக இறங்கி வந்துவிடுவீர் ராஜா. நீர் எங்களை ஆசீர்வதித்திடுவீர் சுவாமி. ஓ ரத்துரபா, எங்களை ரத்தனலபா. ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை தூரபா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. சபை சத்தமாக கனத்துக்கும் மகிமைக்கும் இன்னும் சத்தமாக சொல்லுமா ராஜா. உம்மை நாங்க துதித்து பாடுகிறோம் இயேசுவே. உம்முடைய கிருபை பெருகுது இயேசுவே. உம்முடைய மகிமை. ஓ யாம் கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. உமக்கே நன்றி இயேசுவே. உமக்கே எல்லா துதி, உமக்கே எல்லா கனம் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். ஓ ஆராதனை, ஆராதனை, எங்களை வாழ வைக்கிற தேவனே, உமக்கே துதி சுவாமி. ஓ ரத்துரபா,
සර්ව බලධාරී. நீரே எப்பொழுதும் என்னுடைய வாழ்விலே போதும் உள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. ඔබ අපේ ජීවිතයේ සියලු දේටම இதற்கு பேர் இந்த மாலை நேரத்திலே சொல்லுங்க ஆண்டவர் உம்முடைய அன்பு மாத்திரமே எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலே போதும் உள்ளதாக இருக்குது இயேசு. යන්නේ ඔබගේ ප්‍රේමය පමණක් මගේ ජීවිතයට ஆண்டவரே நான் සෑහේ. வாழும் நாட்கள் முழுவதும் ராஜா உம்முடைய பிரசன்னத்திலே மாத்திரமே நான் இருப்பேன் சுவாமி. මගේ ජීවිතයේ කාලය පුරාම ඔබගේ අභිමුඛයේ පමණක් මා රැඳෙනවා. உம்மை மாத்திரமே நான் நன்றி செலுத்துவேன் இயேசுவே. ඔබට පමණක් මම ස්තුති කරනවා. ஏனென்றால் நீர் செய்த நன்மைகள் அது ஏராளம் சுவாமி. බාපයන් ඔබ කරපු යාපත් ක්‍රියාවන් එක நினைக்க අප්‍රමාණයි. முடியாத அதிசயங்களை என்னுடைய வாழ்விலே செய்த தேவனே ராஜா. සිතාගන්ට බැරි ආස්කම් අපේ ජීවිතේ ஆண்டவரே நினைக்க දරුවන්ට முடியாத வழியினால் எங்களுக்கு உதவி செய்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி. සිතාගන්ට බැරි මාර්ග වලින් අපිට උපකාර யாருமே இல்லாத කරවන්න நேரத்திலே சுவாமி කිසිම කෙනෙක් නැති වෙන உதவி මොහොතේ கிடைக்கும் என்று எதிர்பார்த்த கரங்கள் மத்தியிலே උපකාරය ලැබේ කියනව දෑත් මැද්දේ எங்களுக்கு பதிலாக எங்களுக்கு ஆறுதலாக நன்மையாக எங்களோட வாழ்விலே எப்பொழுதும் இருந்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே இயேசுவே. අපිට එක උත්තරයක් ඇටියට අපිට එක මාර්ගයක් ඇටියට අප அதை ළඟ நினைத்து සිටින நான் எப்பொழுதுமே பாடுவேன், ඒක මා සිතලා මා ඔබට ගායනා எப்பொழுதுமே நான் කරනවා. உயர்த்துவேன் ராஜா. සමදාම ඔබට ගායනා කරනවා. யார் முச்சாமாய் கரங்களை தட்டி උනන්ද නත්කොළ සන්දේ சொல்லும் ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் எப்பொழுதுமே மறக்க மாட்டேன் இயேசுவே. යන්නේ ඔබගේ ප්‍රේමය මා කිසිදා අමතක කරන්නේ නැහැ. எப்பொழுதுமே மாறாத அன்பு அது உம்முடைய அன்பு மாத்திரமே ராஜா. කිසිදා වෙනස් නොවන්නව ප්‍රේමයක ඔබගේ அதுக்கு நான் පමණයි. எப்பொழுதுமே நன்றி செலுத்துவேன். ඒ ප්‍රේමයට මා සමදා ස්තුති දෙනවා. దేవి దునియోవలే ప్రేమయా కవరాවත් අමතක වෙන්නේ ජීවත් වෙලා ඉත තුරාම
கசலகோடே கசலகோடே நொசவலா ஆண்டவரே செச்சிலே தூக்கினீரே ராஜா என்னை உயர்வான ஸ்தானத்திலே வைத்தீரே இயேசுவே கசலகோடே நொசவலா மாவகலவே தூவில்லென்னே கிட்டுவா மாவசுவகலே பாப்பியானே ඔබ පමණක් අපි දිනපතා අපි වනවා. உம்மை மாத்திரமே எப்பொழுதும் நாங்கள் துதிப்போம் சுவாமி. ඔබ පමණක් අපි දිනපතා என்றால் சேற்றிலிருந்து எங்களை தூக்கின தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. මඩගොඩේ සිට අපි උසලගත්තා උතන. ஆண்டவரே நாங்கள் சேற்றில் இருந்தது உண்மைதான், கஷ்டத்திலே இருந்து உண்மைதான் சுவாமி. ඔබ අපි අනේ මඩගොඩේ සිටියා වූ ප්‍රශ්නේ සිටියා වූ එක. ஆண்டவரே சில நேரத்திலே மனிதர்கள் எங்களை ஒரு குழியிலே போட்டது உண்மைதான் சுவாமி. මනුෂ්‍යයන් අපිව තල්ලු කළා වලක දැම්ම එක ඇත්ත තමයි. அந்த நேரத்திலே ஆண்டவரே எங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்க அவர்கள் எட்டி மாத்திரம் தான் சுவாமி பார்த்தார்கள். අපි ළඟ ඉන්නව මනුෂ්‍යයන් ඕන් අපිව ඕන් බැලුව පමණයි. ஆண்டவரே அவர்கள் எங்களை வேடிக்கை பார்த்த நேரத்திலே ராஜா நீர் அதே ஆண்டவரே அந்த குழியில மத்தியிலே ஆண்டவரே அந்த பிரச்சனை மத்தியிலே அந்த ஆழத்துக்கு வந்து அந்த ஆழத்தில் உம்முடைய கரத்தை நீர் வந்து என்னை பிடிக்க வைத்து அந்த ஆழத்திலிருந்து உயர்வான ஸ்தலத்திலே வைத்தீரே ராஜா. අපේ මනුෂ්‍යයන් පල්ලා යන මොහොතේදී ඒ ගැඹුරට ඇවිත් பாப்பேன் வளர ඇතුළට ඇවිත් අපි උසලගත්තා. என்னை ஒரு போதுமே வெட்கப்பட விடாமல் ஆண்டவரே என்னை வெட்கப்பட்ட மத்தியிலே ஆண்டவரே அந்த ஜனங்கள் மத்தியிலே என்னுடைய தலையை உயர செய்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி. பாப்பேன் ලැජ්ජාවට පත් නොවි ඒ හැම කෙනා ඉදිරියේම මගේ ඉස්ස ඔසවා பாப்பேன் ஆண்டவரே මගේ නියෝබයි. ஒரு நாள் நீர் என்னை ஆண்டவரே நிறைய பிரச்சனைகளை காப்பாத்தின தேவன் அதே தேவன் இனியும் என்னை காப்பாற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. பாப்பியானி මෙතරම් ප්‍රශ්න මැදදී තිබෙනව මාව ඒ හැම සියලු ප්‍රශ්න වලින් ஆண்டவரே நிறைய போராட்டங்கள் மத்தியிலே பிரச்சனை மத்தியிலே ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாக வைத்த தேவன் நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. இன்றைய நாள் கூட ஆண்டவரே நீர் நான் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமாக இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தேவையான பதிலை ஒரு ஆசீர்வாதமாக என்னை வைப்பீர் சுவாமி. பாப்பியானி සියලු ප්‍රශ්න වල සියලු පොරබැදීම් තිබෙන මොහොතේ හැම ප්‍රශ්නයකින්ම මා උසස් කොට මාව ආශිර්වාද කරයි. ஏனென்றால் நீரே மெய்யானவர், ඇයි කිව්වත් ඔබ මගිම උදවිය. நீரே பெரியவர் இயேசுவே, ඔබ උසස්ය. நீரே இந்த உலகத்தை படைத்த தேவன் சுவாமி. ඔබ මේ ලෝකේ මැව්ව උතනත්තා. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் விசுவாசிக்கிற කීදෙනෙක් මේ සවස් මොහොතේ විශ්වාස කරනවා. எங்கள் இயேசுவால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. අපේ දෙවියන් වාසයට කරන්න බැරි කිසි எனக்காகவும் உங்களுக்காகவும் உயிரை கொடுத்தவர் ඔබ වෙනුවෙන් මා උදෙසා ජීවිතය දුන්නා උතනත්තා. அவர் இனிமேலும் எங்களுக்காக வல்லமையாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். එතුමා මින් මතුවත් අපිට බලවත් දේ කරන්න උතනත්තා. அப்படிப்பட்ட தேவனுக்கு யாரும் கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே එම කියන්නව සීල දුනා දෑත් நாங்களுமே நேசிக்கிறோம் ராஜா. අපි ඔබට ප්‍රේම කරනවා. இயேசுவே நாங்களுமே மாத்திரமே நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி. යේසුනි ඔබ කෙරෙහි පමණක් අපි சிறு நிமிடங்கள் அந்த சிலுவையை நினைத்து நாங்கள் நன்றிகளை செலுத்துவோமா? ටික මොහොතක් ඒ කුරුසියේ සිහි කරලා நாங்கள் இன்று நாள் வாழ்வோம் என்றால் அந்த சிலுவை நாள் தான். අද අපි ජීවත් වෙනවා නම් ඒ කුරුසිය නිසායි. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சுகத்தோடு வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே அந்த சிலுவை நிமித்தமாக தான். අපි ප්‍රීතිමත් සතුටෙන් නිදාසෙන් අපි ජීවත් වෙනවා නම් ඒ කුරුසිය නිසායි. அந்த தேவனுக்கு யாரும் கரங்களை உயர்த்தி ඒ ආපත් දෙවියන් වහන්සේට දෑත් එක ඔසවලා ஷீரலரவா
රතුරවා මම ඔබට ආදරේ යේසුනි රුසියේදී දිවි පිදුවා මා ගලවන්නට ලේදාරා ගලා ගියා මා මුදවන්නට කුරුසියේදී දිවි පිදුවා මා ගලවන්නට ලේලාරා ගලා ගියා මා මුදවන්නට සමගාදකට සොනේ Raja, umme maatrame எப்பொழுதுமே நான் அன்பு கூறுவேன் சுவாமி இயேசுஸ் மாதரை மாதரை இயேசு மாதரை
ராஜா. எப்பொழுதுமே ஆண்டவரே என்னுடைய அப்பாவை காட்டிலும் என்னுடைய அம்மாவை காட்டிலும் சுவாமி, என்னுடைய நண்பர்களை காட்டிலும் சுவாமி, உம்மை நான் நேசிக்கிறேன் ராஜா. நான் தூரமா உம்மை நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. யாரோ உச்சமாய் கரங்களை தட்டி කවුරු තුනක් දෙන්න අත්කොල நல்ல தேவனுக்கு எல்லா துதியும் எல்லா கனத்தையும் செலுத்துவோம். ඒ ආපා දෙවියන් වහන්සේ நம்ம கௌரවය තම මගේ யாரும் அமர்ந்து கொள்வோம். ඔබ සියලු දෙනා අසුන් இந்த ගන්න. நேரத்திலே காணிக்கை எடுக்கப்படும். මේ මොහොතේ පඬුරු ගන්න ලැබේ. யாரும் உச்சமாய் கரங்களை தட்டி சொல்மானவரே உம்மாலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை இயேசுவே. සියලු දෙනා අත්පොළ සන්දි කියමු. ඔබට සියල්ල කළ හැකි කියලා. සියල්ල කළ හැකි ඔබට, සියල්ල කළ හැකි ඔබට, සියල්ල කළ හැකි ඔබට, සියල්ල කළ හැකි ඔබට. මගේ පර්වතයත් ඔබ වේ, වනකොටුවත් ඔබ වේ, රක්ෂස්ථානය ඔබ වේ. මගේ පර්වතයත් ඔබ වේ, වනකොටුවත් ඔබ වේ, රක්ෂස්ථානය. සදානිකට ඔසමි. හල්ලෙලුයා, හල්ලෙලුයා, හල්ලෙලුයා. මගේ යේසුස්ට ස්තුති වේවා. හල්ලෙලුයා, හල්ලෙලුයා. මගේ යේසුස්ට ස්තුති වේවා. දුර්වල අපට ශක්තිය ඔබ වේ, අසරණ වූ මට සානය ඔබ වේ. දුර්වල වූ අපට ශක්තිය ඔබ වේ, අසරණ වූ මට සානය ඔබ වේ. ප්‍රේමය දෙවිදේ මගේ නිරතරුවේ, මගේ විශ්වාස පර්වතය ඔබයි. ප්‍රේමය දෙවිදේ මගේ නිරතරුවේ, මගේ විශ්වාස පර්වතය ඔබයි. හල්ලෙලුයා, හල්ලෙලුයා, හල්ලෙලුයා. මගේ යේසුස්ට ස්තුති වේවා. හල්ලෙලුයා, හල්ලෙලුයා. මගේ යේසුස්ට ස්තුති වේවා. පෞකාර ජීවිතේ ගැලවෙන්නේ
මේ සවස් කාලයේ දෙවියන් වහන්සේගේ බලය මේ ස්ථානයේ තිබෙනවා. இந்த மாலை வேளையிலே தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. ඒ නිසා ඔබගේ ජීවිතයේ මොන ප්‍රශ්නයක් මොන වේදනාවක් තිබුණත් ඒ බලාපොරොත්තු වෙන්න යේසුස් වහන්සේ ඒකට විසඳුම දෙයි කියලා. உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை எப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும் எதிர்பார்ப்போடு இருங்கள், தேவன் அதற்கேற்ற பதிலை கொடுப்பார் என்று. උන්වහන්සේ තා බලවන්තයි. அவர் மிக வல்லமை உள்ளவர். ඔබගේ බලාපොරොත්තුව තමයි ඔබව නිදහස් කරන්නේ. உங்கள் நம்பிக்கை தான் உங்களை விடுதலையாக்கும். ඔබ දෙවියන් වහන්සේ ගැන බලාපොරොත්තුවක් අවශ්‍යයි. உங்களுக்கு தேவனை குறித்தத ஒரு நம்பிக்கை தேவை. අද මේ ස්ථානයේ වාදනෙක් හැම කෙනාම සුව වෙන්න යනවා. இந்த இடத்துல இருக்கிற எல்லோருமே சுகமாக போகிறார்கள். අද රාත්‍රියේ ආස්කම් ඔබගේ ජීවිතයේ සිදු වේ. இன்று இரவு அநேக அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ වැවුනා වූ දොරවල් උන්වහන්සේ විවෘත කරයි. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட கதவுகளை தேவன் திறப்பார். ඒ යේසුස් වහන්සේ බලවන්තයි. இந்த இயேசு வல்லமை உள்ளவர். මේ ඉන්න හැම කෙනාම යේසුස් වහන්සේ දෙස පැමිණ සිටියත් අරේ. இந்த இடத்துல இருக்கிற எல்லோருமே இயேசு வண்டையிலே வந்திருந்தாலும் கூட ඔබ යේසුස් දෙස බලනා වූ බැල්ම ඉතාම වැදගත්. நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிற பார்வை மிக மிக முக்கியம். මා නිතර කියන දෙයක් நான் තමයි. அடிக்கடி சொல்வது, මූද වෙරළේ මූදට කවුදරේ ගිලෙන්ට ගියාත් උන්ව ආරක්ෂා කරන්නට ඇඳුමක් ඇඳගෙන එක මිනිහෙක් ඉන්නවා ලයිෆ් ගාඩ් එක. கடலிலே யாராவது மூழ்கும் நேரத்திலே அவர்களை காப்பாற்றும்படியாக கரையிலே ஒரு லைஃப் கார்டை போட்டுக்கொண்டு ஒருவர் இருப்பார். ඒ මනුෂ්‍යව වෙරළේ ඉන්න හැම කෙනාම බලයි. அந்த மனிதனை கரையிலே இருக்கிற எல்லோரும் பார்ப்பார்கள் தான். නමුත් ඒ බැල්ම වෙනස්. ஆனால் அந்த பார்வை வித்தியாசம். නමුත් මාමුදේ ගිලෙන මොහොතේ ஆனால் ஆழ்கடலிலே மூழ்கும் தருவாய், ඒ මනුෂ්‍යගේ ජීවිත නැති වෙන මොහොතේ அந்த மனிதனுடைய வாழ்க்கை அழியும் நேரம், ඒ වෙරළ සිටින මනුෂ්‍යව මෙයා බලන මොහොතේ அந்த கரையிலே இருக்கிற அந்த மனிதனை இவர் பார்க்கும் பொழுது එයාගේ බැල්ම වෙනස්. இவருடைய பார்வை வித்தியாசம். වා පමණයි මාව ආරක්ෂා කරන්න පුළුවන්. நீர் மாத்திரமே என்னை ඔබට பாதுகாக்க, පමණයි මාව මෙතනින් ගලවන්න පුළුවන්. நீர் மாத்திரமே என்னை இந்த இடத்துல இருந்து ரட்சிக்க முடியும். ඔබ ඒ වගේ යේසුස් වහන්සේව දැන් බලන්න. அதே போல நீங்கள் இயேசுவை பாருங்கள். උන්වහන්සේ පමණයි அவர் மாத்திரமே ඔබව ගලවයි. உங்களை ரட்சிப்பார். උන්වහන්සේ පමණයි ඔබව ගලවයි. அவர் மாத்திரமே உங்களை ரட்சிப்பார். යේසුස් ගලවයි. Jesus saves. இயேசு ரட்சிப்பார். මා කාරණා තුනක් උදෙසා ආරක්ෂා කරනවා. நான் 3 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ඔබගේ ඇඟේ තියෙන රෝගවල දැන් සනීප වෙයි, සුව වෙයි. உங்கள் சரீரத்தில் இருக்கிற சகல வியாதிகளும் இப்பொழுது சுகமாக, සුවය சுகம் සුවය சுகம் උන්වහන්සේ ලබා දෙන්නවා. அவர் பெற்றுக் கொடுக்க ඔබගේ போகிறார். ඇඟේ තියෙන හැම කැක්කුමක්ම නැති වෙලා යයි. உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா நோவு வருத்தங்கள் நீங்கி මොන රෝගෙන් සිටියත් අර යේසුස් ඔබට පුළුවන් මාව සුව කරන්න කියලා විශ්වාස කරන්න. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவே உம்மால் முடியும் என்னை சுகமாக்க என்று යේසුස් ඔබව விசுவாசியுங்கள். සුව කරයි. இயேசு உங்களை சுகமாக்குவார். හැම රෝගයක් මේ වත් වෙන්නවා. சகல வியாதிகளும் நீங்க போகிறது. උන්වහන්සේ කළ නොයක දෙයක් නැහැ. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. උන්වහන්සේගේ නාමයට බලය තිබෙනවා. அவருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு. යේසුස් කියන මොහොතේ இயேசு என்று சொல்லும் பொழுது ඔබගේ සරණ තුල පුදුම බලයක් ගලයි. உங்கள் சரீரத்துக்குள்ளே புதுமையான ஒரு வல்லமை මා வடிந்து දැන් ඔබ වෙනේ ආරක්ෂා කරනවා. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கட்டும். හැම කෙනාගේ රෝගවල ඉවත් වෙන්න යනවා. எல்லோருடைய வியாதிகள் நீங்க போகிறது. කවුරුත් ලෙඩෙන් ඉන්නේ උන්වහන්සේ කැමති නැහැ. யாரும் வியாதியோடு இருப்பது அவர் ඔබ சித்தமல்ல. සුව වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் சுகமாக வேண்டும். කයම් රෝගවලින් වේදනා සහිතව සිටිනවා. அநேகர் பலதரப்பட்ட வியாதிகளோடு வேதனையோடு යේසුස් இருக்கிறார்கள். වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் සෑම நாமத்தில் රෝගයකම ආන්න කරනවා. சகல வியாதிக்கும் கட்டளை මේ இடுகிறேன். සර්වලින් ඉවත් වෙන පිණිස இந்த சரீரத்தை விட்டு நீங்கும்படியாக යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ඉසේ ඉඳලා යටි පතුල දක්වා තියෙනව සෑම රෝගයක්ම සොවෙන්ටන කරනවා. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறதான சகல வியாதிகளும் நீங்கும்படியாய் கட்டளை. ශරීරය சரீரமே නුඹගේ ශරීරේ තියෙන රෝගය ඉවතට දමන පිණිස යේසුස්ගේ නාමයෙන් මාන කරනවා. சரீரத்தில் இருக்கிற வியாதி
வெளியே போடும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ශරීරය சரீரமே යේසුස්ගේ නාමයෙන් මා ආන්න කරනවා. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். සුවය ඇතුළට ලබා ගනි. சுகத்தை நீ உள்வாங்கிக் கொள். සුව කරන්න බැරි රෝගවල සුවයට අවශ්‍යයි. சுகமாக முடியாத வியாதிகள் சுகமாக வேண்டும். ශරීර සම්බන්ධ රෝගවල சரீர சம்பந்தமான வியாதிகள் ඉවත්ෙන්ට මාන කරනවා. நீங்க நான் கட்டளையிடுகிறேன். සුද්ධාත්මනි பரிசுத்த ஆவியானவரே, සුද්ධාත්මනි பரிசுத்த ඔබ ஆவியானவரே, මේ මොහොතේ සුව කරන නිසා සුදී. நீர் இப்பொழுது சுகமாக்கிறபடியால் අපේ நன்றி. ආශාවලට ඔබ ඇහුම්කන් දෙන නිසා සුදී. எங்கள் ஜெபத்தை நீ මේ கேட்டருளுகிறபடியால் ස්ථාන நன்றி. හැම කෙනාම ඔබ සුව කරන නිසා සුදී. இந்த இடத்தில் இருக்கிற எல்லோரையும் நீ சுகப்படுத்துகிறபடியால் මේ நன்றி. සෙනඟ සුව වෙන්න ඕනේ කියලා මම කොච්චර ආසා වෙනවද? இந்த ஜனங்கள் சுகத்தை பெற வேண்டும் என்று நான் எவ்வளவு ඊට ஆசைப்படுகிறேனோ වඩා ඔබ ආසා වෙනවා. அதை காட்டிலும் மேலாய் நீ මේ ஆசைப்படுகிறீர். සෙනඟ ඔබගේ පාමුලට ඇවිල්ලා ඉන්නේ. இந்த ஜனங்கள் உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறார்கள். සුවය ලැබේවා. சுகம் உண்டாகட்டும். අද රාත්‍රී සුවය ලැබේවා. இன்று இரவு சுகம் உண்டாகட்டும். මේ දැන් සුව වෙන්න. இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන්. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் මා දෙවනි ලෙස ආරක්ෂා කරනවා. நான் இரண்டாவதாய் ஜெபிக்க போகிறேன். නිදාස விடுதலை, නිදාස விடுதலை, නිදාස අවශ්‍යයි. விடுதலை தேவை. ඔබගේ ණයවලින් නිදාස අවශ්‍යයි. உங்கள் கடனில் இருந்து விடுதலை தேவை. පුද්ගලික ප්‍රශ්නවලින් නිදාස අවශ්‍යයි. தனிப்பட்ட பிரச்சனையில இருந்து விடுதலை පෞල් தேவை. ජීවිතේ ප්‍රශ්නවලින් නිදාස අවශ්‍යයි. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில விடுதலை යම් தேவை. කිසි අදවතේ වේදනාවෙන් ඉන්නවා. இருதயத்துல ஏதோ ஒரு வேதனையோடு இருக்கிறீர்கள். ප්‍රේමේ සම්බන්ධ ප්‍රශ්න. அன்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ඔබට නිදාසක් අවශ්‍යයි. உங்களுக்கு விடுதலை தேவை. මනසේ සම්පූර්ණ නිදාස අවශ්‍යයි. மனசிலே முழுமையான விடுதலை தேவை. නඩු ප්‍රශ්නවලින් வழக்கு பிரச்சனையில උන්වහන්සේ නිදාස දෙයි. அவர் விடுதலை கொடுப்பார். ඔබගේ අදවතට ගැටලුවක් වගේ තියෙනා වූ මනසට වේදනා කරන දෙයකින් නිදාසක් දැන් உங்கள் ලැබෙන්න අවශ්‍යයි. இருதயத்திலும் மனதிலும் வேதனை சிக்கலான இருக்கிற காரியங்களிலே இருந்து இப்பொழுது விடுதலை கொடுப்பார். උන්වහන්සේ දේ ලබා දෙයි. அவர் அதை பெற்றுக் கொடுப்பார். යේසුස් නිදාස් කරනව තැනැත්තා. இயேசு விடுதலையாக்குகிறவர். යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் මේ வல்லமுள்ள ස්ථානයේ நாமம். නව සෑම දෙනාම இங்கு இருக்கிற எல்லோருமே ඔවුන්ගේ පුද්ගලික ප්‍රශ්නවලින් அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனையிலே, ව්‍යාපාර ප්‍රශ්නවලින් வியாபார පෞල් பிரச்சனையிலே, ප්‍රශ්නවලින් குடும்ப பிரச்சனையிலே, රැකියා ප්‍රශ්නවලින් தொழில் பிரச்சனையிலே, මොන ප්‍රශ්නයක් තිබුණත් අර எந்த பிரச்சனை ඔවුන්ගේ இருந்தாலும் අදවතේ බලාපොරොත්තු වෙන දේ ඉෂ්ට වෙන්න අවශ්‍යයි. அவர்கள் இருதயம் எதிர்பார்ப்பது நடக்கட்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் හැම நாமத்தில் ගැටලු වලින් නිදාස ඇති වෙන්න අවශ්‍යයි. எல்லா குழப்பத்திலும் இருந்து விடுதலை பெற வேண்டும். අදවතට නිදාස ලැබේවා. இருதயத்துக்கு விடுதலை මා உண்டாகட்டும். යේසුස්ගේ නාමයෙන් යාඥා කරනවා. நான் இயேசுவின் நாமத்தில் ඔවුන් ஜெபிக்கிறேன். ඉදිරියට යන්න බාධා කරන්නා වූ அவர்களை முன்னோக்கி செல்ல முடியாத ඔවුන්ගේ මයිමේ එළියට එන්න බැරි ලෙස அவர்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாத ඔවුන් ගෞරවයට පත් වෙන්න බැරි ලෙස அவர்கள் மகிமை பெற முடியாத ඔවුන් அளவுக்கு උසස් වෙන්න බැරි ලෙස அவர்கள் உயர்வுக்கு தடையாய் බැඳී இருக்கிறார். තිබෙන්නා වූ விழுந்திருக்கிறதான, බැඳී තිබෙන්නා වූ ஒட்டப்பட்டு இருக்கிறதான යේසුස්ගේ නාමයෙන් සෑම බැඳුම් කැඩී යන පිණිස මාන කරනවා. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுக்கள் நீங்கும்படியாய் අද ஜெபிக்கிறேன். යේසුස්ගේ නාමයෙන් නිදාස් වෙන්න. இன்று இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். සුද්ධාත්ම මාස නිදාස් කරන තැනැත්තා. பரிசுத்த ஆவியானவரை අද මගේ விடுதலையாக்குகிறவர். ආශා පසු இந்த ஜெபத்துக்கு ඔබ பின்பு නිදාස් වෙනවාමයි. நீங்கள் நிச்சயம் விடுதலை ஆவீர்கள். නිදාස්. விடுதலை. ආමේන්. ஆமென். තුන மூன்றாவது, යේසුස්ගේ ආශිර්වාදය. இயேசுவின் ஆசீர்வாதம். ඔබ සුව වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் சுகத்தை பெற ඔබ வேண்டும். නිදාස් වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் விடுதலை ஆக வேண்டும். නමුත් සුව වෙලා පමණක් මදි. ஆனால் சுகத்தை பெற்றால் மாத்திரம் போதும். නිදාස් වෙලා පමණක් මදි. விடுதலை பெற்று ඔබ மாத்திரம் උසස් போதாது. ජීවිතයක් ජීවත් වෙන්න ඕනේ. நீங்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ඔබට සියලු ආශිර්වාදවල ලැබෙන්න අවශ්‍යයි. உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களும் பெற ඔබට வேண்டும். මුදල් ආශිර්වාද ලැබෙන්න අවශ්‍යයි. உங்களுக்கு பண ஆசீர்வாதம் கிடைக்க ඔබගේ வேண்டும். පවුලේ ආශිර්වාද අවශ්‍යයි. உங்கள் குடும்பத்துக்கு ඔබගේ ஆசீர்வாதம் தேவை. ඉගෙනීම් වල ආශිර්වාද අවශ්‍යයි. உங்கள் கல்வியிலே ඔබගේ ஆசீர்வாதம் ව්‍යාපාරයට தேவை. ආශිර්වාද உங்கள் අවශ්‍යයි. வியாபாரத்துக்கு ஆசீர்வாதம் වාහන தேவை. වලින් නිවාස වලින් ආශිර්වාද අවශ්‍යයි. வாகனங்கள் வீடுகளிலே ஆசீர்வதிக்கப்பட සඵල வேண்டும். ජීවිතය අවශ්‍යයි. செழிப்பான வாழ்க்கை මේක தேவை. යේසුස් වහන්සේ කරයි. அதை இயேசு செய்வார். යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் මේ வல்லமையான රාත්‍රිය நாமத்தில் ආරක්ෂා කරනවා. இந்த இரவு நான் ஜெபிக்கிறேன். අලුතෙන් ආපය උදෙසද புதிதாய் வந்தவர்களையும் මගේ සභාව සෙනඟ උදෙසද என் சபை ඔවුන්ගේ ஜனங்களுக்கு ජීවිතේ ආශිර්වාද ලැබේවා. அவர் வாழ்க்கைக்கு ඔවුන් ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ආශිර්වාද වෙන පිණිසම ආශිර්වාද அவர்கள் කරනවා. ஆசீர்வாதமாய் இருக்க நான் මා ஜெபிக்கிறேன். විශේෂ ලෙස நான் விசேஷமாக ආර්ථික ආශිර්වාද ලැබෙන පිණිස ආශිර්වාද කරනවා. பொருளாதார ஆசீர்வாதங்கள் මොවුන් கிடைக்கும்படியாய் ඉතලා ஜெபிக்கிறேன். බලන්න බැරි ආස්කම්
සිදුවෙන්න අවශ්‍යයි. அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாத அற்புதங்கள் நடக்கட்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මා එත දවසේ ආශිර්වාද උදෙසා නොවයි ආශා කරන්නේ. நான் நாளைய தினத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அல்ல අද ஜெபிப்பது. මේ මොහොතේ සිට මොන ආශිර්වාද වෙන්න අවශ්‍යයි. இன்று இந்த நேரத்தில் இருந்துதாமே இவர்கள் මොන්ට ஆசீர்வாதத்தை අලුත් දොරවල් විවෘත වෙන්න අවශ්‍යයි. இவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கட்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ආශිර්වාදය. ஆசீர்வாதம். සුද්ධාත්මනේ பரிசுத்தாவியானவரே, මේ රාත්‍රිය ඔබ ක්‍රියා කළ මනව. இந்த இரவிலே நீர் கிரியை செய்யும். ඔබ මේ කාරණා තුන நீர் இந்த 3 காரியங்களையும் ඔබ මෙයාට කරන බව පුරුදුනා. நீர் இவளுக்கு செய்வேன் என்று ඒක பொறுத்து මෙතන ලැබුණා කියලා මා විශ්වාස කරනවා. அது இந்த இடத்திலே கிடைத்தது என்று நான் මේ விசுவாசிக்கிறேன். නිස්සනගත ලැබුණා ස්වාමිනේ. இந்த ஜனங்களுக்கும் கிடைத்தது උන්ගේ ஆண்டவரே. ජීවිත වෙනස් වෙන්න අවශ්‍යයි. இவர்கள் வாழ்க்கை மாற வேண்டும். මෙතෙක් ජීවත් වුණ ජීවිත නොවේ. இவ்வளவு காலம் வாழ்ந்த උන්ගේ வாழ்க்கை அல்ல. ස්ථාවරවල් වෙනස් වෙන්න இவர்கள் අවශ්‍යයි. நிலைகள் மாற வேண்டும். උන්ගේ ස්ථාවරය උසස් කළ මනව. இவர்கள் நிலைகளை உயர்த்துவீராக. පුදුම ලෙස උසස් කළ මනව. புதுமையாய் உயர்த்துவீராக. යේසුනි ඔබට සුදේ. இயேசுவே ඔබ உமக்கே දුන්න ගැලීමට සුදේ. நீர் கொடுத்த ரட்சிப்புக்கு ඔබ நன்றி. කුරුසිපත් වෙලා நீ சிலுவையை ஏந்தி මාව ගලවපු නිසා සුදේ. என்னை මාව ரட்சித்தபடியால், නිදහස් කළ නිසා என்னை සුදේ. விடுதலையாக்கினபடியால் දෙවි පියාණන් ඔබගේ ප්‍රේමයට සුදේ. தேவ பிதாவை உம்முடைய அன்புக்காய் நன்றி. මේ දේමේ ඔබගේ නාමයට මහිම ඇති වේවා. இந்த கூட்டத்தின் மூலம் உம்முடைய நாமம் යේසුස් மகிமைப்படட்டும். වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் සබව வல்லமையுள்ள සබ්ද நாமத்தில். කියන ආමේන්. ආමේන් හalleluya. ஹalleluya. යේසුස්ගේ නාමයෙන් මේ සවස් කාලය ඔබ පිළිගන්නවා. இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையில் உங்களை මේ දේම வரவேற்கிறோம். ඔබගේ ජීවිතයට ලොකු ආශිර්වාදයක් වේ. இந்த ආராதனை உங்கள் வாழ்க்கைக்கு மகா பெரிய ஆசீர்வாதம் ඔබ உண்டாகும். අසුන් ගන්න දෙවියන් වහන්සේගේ අපමුඛ. நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்து கொள்ளலாம். හalleluya. අද අලුතෙන් ආපයවද සභාව සෙනගද යේසුස්ගේ නාමයෙන් පිළිගන්නවා. இன்றும் புதிதாய் வந்தவர்களையும் சபை ஜனங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகளும் வரவேற்கிறோம். මේ සිකුරා දේම වල දෙවියන් වහන්සේ ගාක් අයව සුව කරනවා. இந்த வெள்ளிக்கிழமை கூட்டங்களிலே தேவன் அநேகரை අද குணமாக்குகிறார். ඔබ මොන රෝගෙන් ඇවිල්ලා එනවද? இன்று நீங்கள் எந்த வியாதியிலே ඔබ வந்திருக்கிறீர்கள்? මෙන්න මොන ලෙඩෙන් ඇවිල්ලා එනවද? நீங்கள் எந்த நோயோடு வந்திருக்கிறீர்கள்? අනිවාර්යෙන් අද සුවේ තියෙනවා. நிச்சயமாகவே இன்று சுகம் உண்டு. උන්වහන්සේට සුව කරන්න බැරි රෝගයක් නැහැ. அவருக்கு சுகப்படுத்த முடியாது என்கிற வியாதியே අද இல்லை. දේම අවසාන වෙලාවේදී இந்த கூட்டத்தின் முடிவிலே මෙතන ඔබගේ ජීවිත ආස්කමක් සිදුනාත් இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தால் ඔබ ලැජ්ජ වෙන්න එපා. நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். ඔබ මේ දකුණු පැත්තට එන්න. நீங்கள் இந்த வலது பக்கம் வந்து මම விடுங்கள். දැන් යාක්ෂා කරන මොහොතේ සමහර අය සුවුණා. நான் இப்பொழுது ஜெபிக்கும் நேரத்திலேயே ஒரு சிலர் சுகமான ඔබගේ කැක්කුම වල ඉවත් වුණා. உங்கள் நோவுகள் நீங்கியது. එහෙම ඉන්නව අයද? அப்படி இருக்கிறவர்கள், මම මේ දේමේ ඉවර වෙන්න කලින් நான் இந்த கூட்டம் முடிவடைக்கும் முன்பதாக ඔබගේ ජීවිතේ දෙනා සාස්කමක් කළා. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ඔබ ஒரு දකුණු அற்புதம் පැත්තට செய்தார். එන්න. நீங்கள் இந்த வலது பக்கம் මම வந்து ඇයි விடுங்கள். මේ කාන්නේ? நான் இதை ஏன் கேட்கிறேன்? ඔබගේ ජීවිතේ ඊළඟ පියවර දෙවියන් වහන්සේගේ අතින් දේව ආශිර්වාද ලබා ගන්නටයි. உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த நிலையாக தேவனுடைய கரத்திலிருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ආමේන්. අද දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබට කතා කළ යාක්ෂා කරන්න කැමතියි. இன்று கூட தேவனுடைய வார்த்தையினூடாக உங்களோட பேசிவிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். මධ්‍යම රාත්‍රිය ආස්කම් ඔබට පැමිණේ. நடு இரவு அற்புதங்கள் உனக்கு வரும். மத்தியம ராத்திரி ஆஸ்காம் ඔබට පැමිණේ. நடு இரவு அற்புதங்கள் உனக்கு வரும். பைபிளே கிரியாපොත 10 වෙනි පරිච්ඡය வேதத்திலே அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 22 වෙනි වචනයේ සිට 24 වෙනි වචනේ දක්වා 22ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனம் வரைக்கும் මගේ වචනේ කියවන්න කැමතියි. එවිට සමුගයා ඌට විරුද්ධව එක්ව නැගිටිනෝය. නඩුකාරයෝද ඔවුන්ගේ වස්ත්‍ර ඉරාදමා ඔවුන්ට කෝටු වලින් තලන්ට අනකලෝය. ඔවුන් ඌට බෝ පාර දුන්නයි. පසු ඉරගේ දමා ඔවුන් ප්‍රවේශමෙන් රැකවල් කරන්ට ඉරගේ මුලාදානයට අනකලෝය. 24 ඔවුන් අන ලැබූ බැවින් ඔවුන් ඇතුල් ඉරගේ තමා ඔවුන්ගේ පාද සවි ලෙස දඬු ගැසුවේය. 22ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகளை அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள்.
அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். ජීවිතේ උඟක් වෙලාවේ සමහර දේවල් අපි බලාපොරොත්තු වෙන දේවල් ඉෂ්ට නොවන වගේ අපිට තිබෙන්න පුළුවන්. வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடந்தேறாதது போல நமக்கு தோன்றலாம். අපි බලාපොරොත්තු වෙනවා. நாம் எதிர்பார்க்கிறோம் මේ අන්තිම තප්පරේ හරි මොනාරි වෙනසක් වෙයි කියලා. இந்த கடைசி நொடி பொழுதிலேனும் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமே என்று. නමුත් ඒ අන්තිම තප්පරේ පවා කිසිම වෙනසක් සිදු නොවි ඒක අසාර්ථක වෙනවා. ஆனால் அந்த கடைசி நொடி பொழுதிலே கூட எந்த ஒரு மாற்றமும் நடக்காமல் அது தோல்வி அடைகிறது. එදා පවුල් සහ සීලස් කියනව දෙන්නව ගාලා තලලා උන් ඉරගෙදර දැම්මා. அன்று பவுலும் சீலாசனும் இருவரை அடித்து அவர்களை சிறைச்சாலையிலே போட்டார்கள். උන් දෙවියන් වහන්සේට සේවය කරනා වූ දේවදාසයන්. அவர்கள் தேவனுக்காய் ஊழியம் செய்கிற ஊழியர்கள். උන් බලාපොරොත්තු ලැබී ප්‍රශ්නයක් ආපු මොහොතේ ඒ ප්‍රශ්නෙන් එළියට එන්න පුළුවන් කියලා. அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளிவரலாம் என்று. නමුත් උන් එතනින් එළියට ආවේ නැහැ. ஆனால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே வரவில்லை. උන්ට පාරවල් දුන්නා. அவர்களை அடித்தார்கள். එතනින් උන්ට එළියට එන්න බැරුණා. அந்த இடத்திலிருந்து அவளுக்கு வர முடியாமல் போயிட்டு උන්ගේ வெளியே. වස්ත්‍රවල් ඉරලා දැම්මා. அவர்கள் வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது. උන්ගේ ජීවිතේ ලැජ්ජාවක් පැමුණා. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெட்கம் வந்தது. එතනින් ඉවරුන්නේ නැහැ. அதோடு முடியவில்லை. උන්ගේ ඉරගෙදරේ දැම්මා. அவர்களை சிறைச்சாலையிலே போட்டார்கள். උන්ගේ කකුල් සහ අත් ගස්වල ගෙට ගාලා තැබුවා. அவர்கள் கால்களையும் கைகளையும் மரத்திலே கட்டி வைத்தார்கள். එදා රාත්‍රී 11:59 දක්වා කිසිම වෙනසක් සිදු වුණේ නැහැ. அன்று இரவு 11:59க்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. அன்று இரவு 11:59 வரை எந்த மாற்றமும் நடக்கவில்லை. එදා රාත්‍රී 11:59 දක්වා කිසිම වෙනසක් සිදු වුණේ නැහැ. அன்று இரவு 11:59 வரை எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. අන්තිම වෙනකන් උන් බලාපොරොත්තු වුණා. கடைசி வரையும் அவர்கள் பார்த்திருந்தார்கள். උන්ගේ බලාපොරොත්තුව උන්ට සිදු වුණේ නැහැ. அவர்கள் எதிர்பார்ப்பு நடக்கவில்லை. අද මේ රාත්‍රී ඔබ මේ මැවිල්ල ඇති. இன்று இரவு கூட நீங்களும் இப்படி යම් வந்திருக்கலாம். කිසි ප්‍රශ්නයකට ඔබ පැටලලා ஏதோ ஒரு பிரச்சனையிலே ඒ சிக்கப்பட்டு ප්‍රශ්නෙන් උඩින්ම ඔබට ගැලවිලා එන්න පුළුවන් කියලා ඔබ හිතුවා. அந்த பிரச்சனைக்கு மேலாய் தப்பித்து வரலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள். පොඩි ප්‍රශ්නෙන් එළියට එන්න පුළුවන් කියලා හිතපු ඔබ තව බරපතල ප්‍රශ්න වලට ඔබ ඇතුළු වුණා. சின்ன பிரச்சனையில இருந்து வெளிவரலாம் என்று நினைக்கும் பொழுது இன்னும் அதிக கொடூர பிரச்சனைகளுக்கு ඔබගේ சிக்கப்பட்டீர்கள். පුද්ගලික ජීවිතේ විශාල ප්‍රශ්න මේ රාත්‍රී මුණ දීගෙන ඉන්න පුළුවන්. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிக பிரச்சனையோடு கூட இந்த இரவு முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். නැත්නම් ඔබගේ රෝගෙන් ඔබ සිටින්න පුළුවන්. இல்லாவிட்டால் உங்கள் வியாதியிலே நீங்கள் இருக்கலாம். ඔබගේ පුද්ගලික පෞල් ජීවිතේ ව්‍යාපාරේ යම් කිසි ගැටලුවෙන් ඉතාම තදබර වේදනාවෙන් අන්තිම තත්ත්වය ඔබ ඉන්න පුළුවන්. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே வியாபாரத்திலே மிகவும் பயங்கரமான சிக்கலிலே நீங்கள் மிகவும் கொடூர நிலையிலே இருக்கலாம். අවසාන දක්වා කිසිම වෙනසක් මට සිදු වුණේ නැහැ කියනවා. වේදනාවක් ඔබට තිබෙන්න පුළුවන්. கடைசி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லையே என்கிற வேதனையோடு නමුත් இருக்கலாம். මා ඔබ ශක්තිමත් කරන්න කැමතියි. ஆனால் நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේගේ ආගමන කුමක්ද? தேவனுடைய நோக்கம் දෙවියන් தான் වහන්සේ என்ன? ඔබගෙන මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ? தேவன் உங்களை குறித்து என்ன ඒ எதிர்பார்க்கிறார்? බලාපොරොත්තුව කරාම යන්න. அந்த எதிர்பார்ப்பை நோக்கி செல்லுங்கள். දෙවිය දේව දරුවන් කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? ඒක තමයි දෙවියන් වහන්සේ ගැන තියෙන විශ්වාසය. அதுதான் தேவனை குறித்திருக்கிற விசுவாசம். දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාසයෙන් ඔබ ඉදිරියට යන්න. தேவனை குறித்திருக்கிற விசுவாசத்திலே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். මොවුන්ව ඉරගෙදර දාලා දැන්වල් වලින් ගෙට ගාලා ගේට් ඔක්කොම වහලා දැම්මා. இவர்களை சிறையிலே போட்டு சங்கிலிகளினாலே கட்டு அவர்களுடைய கதவுகளை எல்லாம் மூடி விட்டார்கள். මා ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබගේ ජීවිත ඔබ බලාපොරොත්තු වෙනව දොරවල් වැහිලා තියෙන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான கதவுகள் மூடி இருக்கலாம். ඔබගේ ජීවිතේ යම් කිසි දොරක් වැහිලා නම් මා ඔබට කියන්න කැමතියි ඒක ඔබගේ යාපත පිණිස ඒක වෙනස් වෙයි. உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கதவு மூடி இருந்தால்
நான் சொல்ல விரும்புகிறேன், அது நன்மைக்கு ஏதுவாகவே உங்கள் வாழ்க்கையிலே ඔබ மாறும். හිතනවා මේක හරි ගියත් හරි කියලා. நீங்கள் நினைக்கிறீர்கள் இது சரி வந்தால் நல்லது මේ என்று. ප්‍රශ්න හරි ගියත් හරි කියලා හිතනවා. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால் නමුත් நல்லது එතන என்று. දොර වැහිලා තියෙන්නේ. ஆனால் அந்த இடத்திலே கதவு மூடி இருக்கிறது. වැහිලා තියෙන දොරවල් තමයි ඔබගේ ජීවිතේ විශාල මුතුම් මාත් මහිමයක් ඇති වෙන්නව පිණිස උන්වහන්සේ විවෘත කරයි. அடைக்கப்பட்ட கதவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில மகா மேன்மைக்குரிய காரியங்களாய் மாற்றி அமைக்கும். විවෘත වෙලා තිබෙනව දොරවල්ට වඩා திறந்திருக்கிற கதவுகளை காட்டிலும் විවෘත වෙලා තිබෙන දොරවල්ට වඩා වැවුනා වූ දොරවල් තමයි ඔබට ලොකු මහිමය ඇති කරන්නේ. திறந்திருக்கிற கதவை காட்டிலும் மூடப்பட்ட கதவினாலே தான் உங்களுக்கு மகா மேன்மையான மகிமை உண்டாகும். ඔබට ජොබ් එකක් තියෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கலாம், ඔබට ව්‍යාපාරයක් තියෙන්න පුළුවන්. உங்களுக்கு வியாபாரம் ඔබට இருக்கலாம், වාහනයක් තියෙන්න පුළුවන්. உங்களுக்கு வாகனம் ඒක இருக்கலாம். හොඳයි. அது நல்லது. නමුත් අතන දොරවල් වැහිලා. ஆனால் அங்கு කதவுகள் பூட்டி ඔබට இருக்கிறது. කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்கிறேன், විවෘත වුණා වූ දොරවල්ට වඩා උන්වහන්සේ වැවුනා වූ දොරවල් වලින් ඔබගේ ජීවිතය ඉතා අති උතුම් තැනේ උන්වහන්සේ උසස් කරයි. திறக்கப்பட்ட கதவுகளை காட்டிலும் பூட்டப்பட்ட கதவுகளின் ஊடாகத்தான் மகா மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். දෙවියන් වහන්සේ නැවත මට කියන්න කියනවා. திரும்ப இதை தேவன் சொல்லுகிறார். සමහර දොරවල් විවෘත වෙලා තියෙනවා. ஒரு சில கதவுகள் திறந்திருக்கிறது, ඒව හොඳයි. அது நல்லது. නමුත් ඒක නොවයි වැදගත් වෙන්නේ. ஆனால் அது அல்ல முக்கியமானது. වැවුනා වූ දොරවල් තමයි ඔබගේ ජීවිතේ ලොකු මහිමය ඇති කරන්නේ. பூட்டப்பட்ட கதவுகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே மகா மகிமையை கொண்டு வரும். කොයි දේ නිසා ඔබ වේදනාවෙන් ඉන්නවද? எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் ඒ வேதனைப்படுகிறீர்கள், දේ තමයි ඔබට ලොකු සතුට ලබා දෙයි. அந்த காரியம் தான் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை ඒ දේ கொடுக்கும். ලොකු සතුටක් ලබා දෙයි. அது பெரிதான சந்தோஷத்தை கொடுக்கும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் වැවුනා වූ දොරවල් නිසා මම ස්තුතිවන්ත වෙනවා. பூட்டப்பட்ட கதவுக்காக நன்றி. උන්වහන්සේ මාත්‍යක් කරන්න. அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹalleluya. වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளலாம். විවෘත වුණා වූ දොරවල්ට වඩා திறந்த கதவுகளை காட்டிலும் දෙවියන් වහන්සේ වැවුනා වූ දොරවල් වලින් ලොකු ආස්කම් කරයි. தேவன் பூட்டப்பட்ட கதவினூடாக பெரிய அற்புதங்களை செய்வார். එදා රාත්‍රී මුන්ව වේදනාවට පත් වෙලා උන් තුවාලට පත් කරලා ඉර ගෙදර දාලා තැබුවා. அன்று ராத்திரியிலே இவர்களை வேதனைக்குட்படுத்தி காயங்களை கொடுத்து இவர்களை சிறைக்குள்ளே வைத்தார்கள். අද ඔබගේ ජීවිතේ තේම තිබෙන්න පුළුවන්. இன்று உங்கள் வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம். යම් කිසි තැනේ කොටු වෙලා ஏதோ ஒரு இடத்திலே சிக்கப்பட்டு ඔබ තුවාලට පත් වෙලා ඇති. நீங்கள் காயப்பட்டு இருக்கலாம். එක්ක ඔබගේ දෙමව්පියන්ගෙන් නැත්නම් ඔබගේ දරුවන්ගෙන් ஒன்று உங்கள் குடும்பத்தாரினூடாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பிள்ளைகளினூடாக නැත්නම් இருக்கலாம், ඔබ ප්‍රේම කරපු අයගෙන් இல்லாவிட்டால் நீங்கள் நேசித்தவரினூடாக. මනුෂ්‍යයන් ඔබ තුවාලට පත් කරලා ඇති. மனிதர்கள் உங்களை அதிக காயப்படுத்தியிருக்கலாம். ඔබගේ ජීවිත ලැජ්ජාවට පත් වෙලා ඇති. உங்கள் வாழ்க்கை வெட்கப்பட்டிருக்கலாம். අද කිසිම දෙයක් කරන්න බැරි ලෙස இன்று ஒன்றுமே செய்ய முடியாமல் අතයි කකුලයි ගෙට ගාපු වගේ கையும் காலும் கட்டப்பட்டது போல එක්තැන් වෙලා ඇති. ஒரு இடத்திலே முடங்கி இருக்கலாம். කෙනෙක් මා වෙත ඇවිල්ලා ඇඬුවා. ஒரு என்னிடத்திலே வந்து அழுதார். ඔවුන් හිතුවපු නැති විදියට ඔවුන් ණය ගත්තා. அவர்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு கடன் எடுத்தார்கள். දැන් පොලි වැඩි වෙලා இப்பொழுது வட்டி அதிகரித்திருக்கிறது. මොනා වෙන්නේ කියලා මට දන්නේ නැහැ. என்ன செய்வதென்று எனக்கு මම தெரியாது. දරුවත් එක්ක වාබිලා මැරෙන්න හිතනවා කිව්වා. நான் பிள்ளையோடு கூட நஞ்சு குடித்து சாகலாமோ என்று நினைக்கிறேன். ඇයි? ஏன்? මෝඩකම முட்டாள்தனம். මෝඩකම முட்டாள்தனம். ඔවුන් වෙර ගෙදර දැම්මා. அவர்களை சிறையிலே போட்டார்கள். දැන් එළියට එන්න බෑ. இப்பொழுது வெளியே வர முடியாது. රාත්‍රී නින්ද නැහැ. இரவிலே தூக்கம் இல்லை. මොනා වෙයි කියලා දන්නේ නැහැ. என்ன நடக்குமோ தெரியாது. හැමතිස්සම කෝල්ස් එනවා. இந்த நேரமும் கால்ஸ் வருகிறது. කෝල් එක වැදුනම මට බයක් ඇති වෙනවා. கால் வந்து ரிங் ஆகுனதுமே எனக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. මම ගත්ත ණය ඇයි කියලා මටම දන්නේ නැහැ. நான் எடுத்த கடன் எதற்கு எடுத்தேன் என்று මගේ தெரியாது. ස්වාමි පොරසට පාව මේක දන්නේ නැහැ. இது என் கணவனுக்கு கூட தெரியாது. මම විශාල අමාරුවෙන් ඉන්නේ. நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன். සහෝදර සහෝදරේ சகோதரனே சகோதரி, ඔබ යම් කිසි දෙයක් ඔබගේ ජීවිත ඔබම අවුල් කරලා ඔබගේ ජීවිතේ තුවාලට පත් වෙලා ඇති. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே ஏதோ ஒரு காரியத்தை குழப்பி விட்டு அது நிமித்தம் நீங்கள் காயத்தோடு இருக்கலாம். සහෝදර සහෝදරේ சகோதரனே சகோதரி, ඔබ ඉර ගෙදර ඉන්න වගේ ඔබේ ජීවිත ඇති. நீங்கள் சிறையிலே சிறைப்பட்டது போல நீங்கள் இருக்கலாம். නමුත් මම ඔබට කියන කැමති. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ දෙවියන් වහන්සේ දෙස බලන්න. நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். අපේ යේසුස් වහන්සේ වගේ ප්‍රේමාන්ත දෙවි කෙනෙක් මේ ලෝකේ කවුරුත්ම නැහැ. நம் இயேசுவை போல
அன்பு நிறைந்தவர் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. ඔබ මිස්ටේක් කරලා තිබුණත් හරි උන්වහන්සේ ඔබට උදව් කරයි. நீங்கள் தவறு செய்திருந்தாலும் கூட அவரே உங்களுக்கு உதவி ඔබ செய்வார். මොනවද කැමති වෙන්නේ? நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? ඔබ කැමති වෙන දේ උන්වහන්සේ ලබා දෙයි. நீங்கள் விரும்பியதை அவர் பெற்றுக் கொடுப்பார். ඔබ කැමති වෙන දේ උන්වහන්සේ ලබා දෙයි. நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் பெற்றுக் මම கொடுப்பார். මේ රාත්‍රියේ කියන්න කැමතියි. நான் இந்த இரவு உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්නයක් නිසා உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையின் ඔබ நிமித்தம் give up කරන්න එපා. நீங்கள் பின்வாங்க வேண்டாம். ඔබගේ life එකේ ජීවත් වෙන්න. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். මොනවාද ඒ life එක? என்ன அந்த வாழ்க்கை? දෙවියන් වහන්සේ දෙස බලමින් අඩ ගසන්න. தேவனை நோக்கி பார்த்து கதறுங்கள். දෙක இரண்டாவது, උන්වහන්සේට ස්තුති කරන්න. அவருக்கு நன்றி சொல்லுங்கள். මගේ ජීවිතේ ඔබ කළා වූ සෑම දෙයට ස්තුතියි කියා என் කියන්න. வாழ்க்கையில நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. එක දවසක් මමයි නංගි එක තැනට ගියා. ஒரு நாள் நானும் என் தங்கையும் ஒரு இடத்துக்கு ඒ சென்றோம். වයසක අය තමයි හිටියේ. அங்கு வயது வந்தவர்கள் தான் இருந்தார்கள். ඒක ඇතුළට යන්න බෑ. அங்கு உள்ளே செல்ல முடியாது. ගඳ ගන්නවා. மிகவும் நாற்றம். හැම තැනම බේත්. எல்லா இடங்களிலும் மருந்து. වීල් චෙයාර් එකේ ඉන්නවා. வீல் சேர்ல இருக்கிறார்கள். අම්මලා ඉන්නවා. தாய்மார்கள் இருக்கிறார்கள். ඒගොල්ලන් ඇඳුමුත් නැහැ. அவளுக்கு ஆடையும் இல்லை. ඇඟේ හැම තැනම බටවල් ගාලා. சரீரத்தில் எல்லா இடமும் பட போட்டு இருக்கிறது. ඊළඟ කාමරයට ගියා. அடுத்த அறைக்கு சென்றால் ඔක්කොමලා බිම. எல்லோரும் கீழே. ඒගොල්ලන් ලෙඩ බැලුවත් அவர்கள் வியாதிகளை பார்த்தால் තව භයංකාරයි. மிக பயங்கரமானது. ඒ මොහොතේ මම හිතුවා அந்த வேளையிலே நான் நினைத்தேன், දෙවියන් වහන්සේ අපිව කොච්චර හොඳට තබා තිබෙනවද? தேவன் எங்களை எவ்வளவு அழகாய் வைத்திருக்கிறார். අද ඔබගේ ප්‍රශ්න ලොකු වෙන්න පුළුවන්. இன்று உங்கள் பிரச்சனை பெரிதா இருக்கலாம், නමුත් දෙවියන් වහන්සේ කොච්චර හොඳට ඔබව තබා තිබෙනවද? ஆனால் தேவன் எவ்வளவு அழகாய் உங்களை ඔබ வைத்திருக்கிறார். ප්‍රශ්නෙන් ඉන්න පුළුවන්. நீங்கள் பிரச்சனையோடு අද இருக்கலாம், ලොකු කරදරකින් ඉන්න நீங்கள் පුළුවන්. பெரிய போராட்டத்தோடு இருக்கலாம், නමුත් මේ தત્ත්වය ඉන්න එකත් ඒක දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය. ஆனால் இந்த நிலையிலும் இருக்கிறீர்களே அதுவே தேவ கிருபை. සහෝදරයා සහෝදරී, சகோதரனே ඔබ சகோதரி, කිසිම දෙයක් අයිමි කරලා නැහැ. நீங்கள் ஒன்றுமே இழக்கப்படவில்லை. ඔබ අයිමි කරපු හැම දෙයක්ම நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் සුරක්ෂිතව ආරක්ෂාව ඒක ඒම්ම තියනවා. දෙවියන් වහන්සේක ඔබගේ අතට ලබා දෙයි. அது மிகவும் பாதுகாப்போடு அப்படியே இருக்கிறது. ஏற்ற நேரத்திலே தேவன் உங்கள் ඒක கரத்தில் හැම கொடுப்பார். දෙයක්ම සුරක්ෂිතව තියෙනවා. அவை எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறது. බයිබලේ නේබුගත් රජෙක් හිටියා. வேதத்திலே நேபுகாத் ராஜா ஒருவர் இருந்தார். ඔහුගේ ජීවිතය අනල දැම්මා. அவன் அவனுடைய வாழ்க்கையை குழப்பி விட்டான். ඔහු සිංහාසනේ රජෙක් හැටියට හිටියේ. அவன் சிங்காசனத்தின் ராஜாவா இருந்தான். එක දවසක් ஒரு நாள் ඔහුට ලෙඩක් ආවා. அவனுக்கு ஒரு வியாதி ඔහු வந்தது. සතෙක් වගේ ආයෙක් වගේ බිම බැස්සා. அவன் ஒரு மிருகத்தை போல மாடை போல கீழே ඔහු இறங்கினான். පින්න ගිහලා තනකොළ කන්න පටන් ගත්තා. அவன் பனியிலே போயிட்டு புட்களை சாப்பிட ඒ ஆரம்பித்தான். වගේ ජීවිතයක් ජීවත් වුණා. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். නමුත් ඒ මිනිස්යාව ஆனால் அந்த மனிதன் නැවත උන්වහන්සේ සිංහාසනට ගෙනාවා. தேவன் திரும்ப சிங்காசனத்துக்கு கொண்டு ඔබ வந்தார். වැටුණ තැනට නැවත උන්වහන්සේට ගෙන්න උන්වහන්සේ බලවන්තයි. நீங்கள் விழுந்த இடத்துக்கு திரும்ப அவர் கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவர். ඔබගේ මහිමය ඔබට දෙන්න උන්වහන්සේ බලවන්තයි. உங்கள் மகிமையை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை අපේ உள்ளவர். වදින දෙවියන් වහන්සේ நாம் ஆராதிக்கிறது அவர். උන්වහන්සේ ජීවමාන දෙවියන් அவர் වහන්සේ. ஜீவன் உள்ள උන්වහන්සේ தேவன். අනුකම්පාවෙන් පිරුණ දෙවියන් அவர் වහන්සේ. மனதுருக்கம் நிறைந்த தேவன். උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ அவர் எதிர்பார்ப்பது උන්වහන්සේ ගැන විශ්වාසය පමණයි. அவரை நீங்கள் விசுவாசிக்கணும். උන්වහන්සේ ගැන විශ්වාසය පමණයි. அவரை குறித்திருக்கிறதான விசுவாசமே. මුගක් අය රෑ නිදාගෙන මොහොතේ යාක්ෂා කළ නිදා ගන්නවා. அநேகர் நித்திரைக்கு இரவு போகும் பொழுது ஜெபித்து விட்டு தூங்குவார்கள். යේසුනි මාව ආරක්ෂා කරන්න. இயேசுவே நீ பாதுகாத்துக் මා கொள்ளும். වටේට ඔබගේ ලේ වලින් ආරක්ෂා කරන්න. என்னை சுற்றும்படி இரத்தத்தினாலே කිසි பாதுகாப்பை கொடு. නපුරක් නැතුව எந்த விபத்தும் வராதபடிக்கு ආරක්ෂා කරන්න. என்னை பாதுகாத்துக் கொள்ளும். ඔවුන්ගේ මනස තියෙන්නේ அவர்கள் மனதில் ඒ இருப்பது වගේ ආරක්ෂාවක් කෙරුවොත් තමයි දෙවියන් වහන්සේ ඔවුන් ආරක්ෂා කරයි කියලා. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்தால் தான் தேவன் அவர்களை பாதுகாப்பார்கள் නමුත් என்று. බයිබලේ කොයිවත් දාලා නැහැ. ஆனால் வேதத்தில் எந்த இடத்திலும் போடப்படவில்லை රාත්‍රී නිදා ගන්න කලින් යාක්ෂා කළ නිදා ගන්න කියලා. இரவிலே நித்திரைக்கு போக முன்பதாக ஜெபித்து விட்டு நித்திரைக்கு போங்க එහෙම என்று. නැත්නම් යක්ෂයා පාර දෙයි කියලා බයිබලේ නැහැ. அப்படி இல்லாவிட்டால் பிசாசு அடிப்பான் என்று வேதத்தில் இல்லை. ඒක ඔබගේ මතය. அது உங்கள் சிந்தனையே. මම නිදා ගන්න කලින් යාක්ෂා කරනවා நான் තමයි. இரவு நித்திரைக்கு போக முன்பதாக ஜெபிப்பேன் தான், මගේ ආරක්ෂාව දෙස නොවේ. என் பாதுகாப்புக்காக அல்ல. මම උන්වහන්සේ ප්‍රේම කරනවා.
நான் அவரை நேசிக்கிறேன். මම යාක්ෂා කෙරුවත් යාක්ෂා නොකරතකි උන්වහන්සේ මා සමග ඉන්නවා. நான் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் அவர் என்னோடு இருக்கிறார். මගේ විශ්වාසය මොනවාද? என்னுடைய விசுவாசம் தான் என்ன? උන්වහන්සේ මාව රැක බලාගනි. அவர் என்னை காத்தருள்வார். උන්වහන්සේ මාව උසුලාගනි. என்னை அவர் சுமப்பார். ඒක තමයි මගේ ඇදහිල්ල. அதுதான் என் මම விசுவாசம். රාට යාක්ෂා කව නැත්නම් යකයි කියලා මම කියන්නේ. இரவிலே ஜெபிக்காவிட்டால் பிசாசு வருவான் என்று நான் சொல்ல மாட்டேன். ඒක නොවේ. அது அல்ல. මම යාක්ෂා කරන උන්වහන්සේට ප්‍රේම කරන නිසා. நான் ஜெபிப்பதற்கான காரணமே நான் அவரை අපි ප්‍රේම நேசிக்கிறேன். කරන්නට good night කියනවා. நாங்கள் நேசிக்கிறவர்களை குட் நைட் ඒ சொல்வோம். වගේ මම ආදරේ නිසා උන්වහන්සේ එක්ක කතා කරන්නේ. எனவே அன்பின் நிமித்தம் நாம் அவரோடு මම ஜெபிக்கிறோம். මේ රාත්‍රියේ කියන්න நான் இந்த කැමතියි. இரவு சொல்ல ඔබට விரும்புவது අවශ්‍යයි දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාසය. உங்களுக்கு தேவைப்படுகிறது தேவனை குறித்த මම விசுவாசம். කලින් වැටුණට වඩා நான் முன்பு விழுந்ததை காட்டிலும் මම අද විශාල ප්‍රශ්නයෙන් ඉන්න පුළුවන්. இன்று நான் பெரிய பிரச்சனையோடு இருக்கலாம். නමුත් මට විශ්වාස දෙනවා. ஆனால் எனக்கு விசுவாசம் එදා உண்டு. මාව ගලවපු දෙවියන් වහන්සේ அன்று என்னை இரட்சித்த தேவன் අද මාව උස්සස් කරන්න බලවන්තයි. இன்று என்னை உயர்த்த வல்லவர். අද ඔබගේ ජීවිතේ இன்று உங்கள் வாழ்க்கையிலே එක්තැන් වෙලා ஒரு இடத்தில் முடங்கி ඔබ රැවටිලා ඉන්න පුළුවන්. நீங்கள் ஏமாந்திருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ කරේ විශ්වාස කරන්න ஆனால் යාක්ෂා කරන්න. ஆனால் தேவனை குறித்து விசுவாசித்து ඔබ நீங்கள் අධෛර්යයට ஜெபியுங்கள். පත් වෙන්න එපා. நீங்கள் අதைரியப்பட வேண்டாம். උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න. அவரை துதியுங்கள். උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න. அவரை துதியுங்கள். 11:59 වෙන්න පුළුවන්. 11:59 ඒක මධ්‍යම රාත්‍රී වෙන්න පුළුවන්. அது நடு ராத்திரியா இருக்கலாம். නමුත් මෙතනින් ඉවර නෑ. ஆனா இதோடு முடியவில்லை. නමුත් 12 එන මොහොතේ 12 மணி ஆகும் பொழுது ඔබට දොරවල් විවෘත වෙයි. உங்களுக்கு கதவுகள் 12 திறக்கப்படும். එන මොහොතේ 12 மணி ஆகும் பொழுது දෙවියන් වහන්සේ මාර්ගවල් විවෘත කරයි. தேவன் வழிகளை අද திறப்பார். රාත්‍රී இன்று இரவு මධ්‍යම රාත්‍රී 12ට දෙවියන් වහන්සේ උංගා දෙනෙක්ගේ ජීවිත උන්වහන්සේ වෙනස් කරනවා. இன்று நடு ராத்திரி 12 மணிக்கு அநேகருடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற போகிறார். මෙච්චර කල් ජීවත් වුණ වගේ ඔබ ජීවත් වෙන්නේ. இவ்வளவு காலம் வாழ்ந்தது போல இனிமேல் මධ්‍යම நீங்கள் வாழ போகிறீர்கள். රාත්‍රී 12 සමග ඔබගේ ලයිෆ් එක චේන්ජ් වෙනවා. நடு ராத்திரி 12 மணியோடு கூட உங்கள் வாழ்க்கை மாற ඔබ போகிறது. හෙට නැගිටින්නේ අලුත් පොළවක. நீங்கள் நாளை எழுந்திருப்பது புதிய ஒரு நாளில் ඕ நிமித்தம் අලුත් කරුණාව තුල புதிய கிருபையினாலே දෙවියන් වහන්සේ එක කරනවා. தேவன் இதை செய்ய போகிறார். රාත්‍රී இரவிலே இரவிலே මම මොනවද කරන්නේ? நான் என்ன செய்வது? ඔබ ඉන්න පුළුවන්. நீங்கள் இருக்கலாம். නමුත් ඒ රාත්‍රියේදී ஆனால் அந்த ராத்திரியிலே උන්වහන්සේ ආස්කම් කරන දෙවියන් அவர் වහන්සේ அற்புதங்களை செய்கிற ඔබ தேவன். ලෙඩ නැමැති රාත්‍රියේ ඉන්න පුළුවන්. ඔබ ලෙඩ නැමැති රාත්‍රියේ ඉන්න පුළුවන්. நீங்கள் வியாதியாக இருள் இருக்கலாம். ණය නැමැති රාත්‍රියේ ඉන්න පුළුවන්. கடன் என்கிற இரவிலே இருக்கலாம். උන්වහන්සේ ආස්කම් කරයි. அவர் அற்புதம் செய்வார். හalleluya. ஹalleluya. උන්වහන්සේ ගන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். මේක පුදුම වචනයක්. இது மிக புதுமையான ஒரு வார்த்தை. ඊට උදෑසන ලොකු වෙනස වෙන්න යනවා. நாளை காலை பெரிய අපේ மாற்றம். චර්ච් එක ලොකු වෙනස තුල යනවා. என் சர்ச் மாற்றத்துக்குள்ளே போக போகிறது. බයිබල් අපේ කියුවා. வேதத்திலே நாம் வாசித்தோம். පවුල් සීලාස්ව ගාලා ඇඳුම් ගලවලා තුවාලට පත් කරලා ඉරගෙදර ඇතුල් කාමරේ දාලා තැන්වල වලින් ගෙට ගාලා තැබුවා කියලා. பவுலையும் சீலாசையும் அடித்து காயப்படுத்தி அவர்கள் ஆடைகளை கழற்றி சிறையிலே உட்காவலறையிலே சங்கிலிகளினாலே ඇයි கட்டுவார்கள். මේ ඇයට මේම කළේ? ஏன் இவர்களுக்கு இப்படி செய்ய එක வேண்டும்? ස්ත්‍රී කෙනෙක්ට හොඳ දෙයක් කරුවා. ஒரு ஸ்திரிக்கு நல்லதை செய்தார்கள். අසුද්ධාත්මය ඇයට තිබුණා. அந்த ஸ்திரிக்கு பிசாசின் தாக்கம் இருந்தது. ඒ අසුද්ධාත්මය ඉවත් කළා. அந்த අசுத்த ஆவியை ඇව நீக்கினார்கள். සුව කළා. அவளை சுகமாக்கினார்கள். ඒ නිසා මේ පීඩාව. என்னவேதான் இந்த உபத்திரம். සමහර වෙලාවට ඔබත් යහපත් දේවල් කරලා ඔබේ ජීවිත දුක් මැදිය යන්න පුළුවන්. சில நேரங்களிலே அதிக நன்மைகளை செய்து உங்கள் வாழ்க்கையிலே துக்க நிலையிலே போகலாம். ඇයි මට මේ මුනේ කියලා හිතන්න පුළුවන්. ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று උගක් நினைக்கலாம். වෙලාව මමත් උගක් අයට උදව් කරලා මමත් සමහර ප්‍රශ්න වල පැටලලා තියෙනවා. அநேக நேரங்களிலே நான் பலருக்கு உதவி செய்து நானும் இப்படியான பிரச்சனைக்குள்ளே போயிருக்கிறேன். නමුත් උන්වහන්සේ කියනවා ஆனால் அவர் சொல்லுகிறார், මම දොරවල් විවෘත කරනවා. நான் கதவுகளை ඔබ திறக்க போகிறேன். දොරවල් මම විවෘත කරනවා. நான் நல்ல கதவுகளை திறக்க போகிறேன். ක්‍රියා 16:25 සඳහන් කරලා තියෙනවා. அப்போஸ்தலர் 16:25 19 சொல்லுகிறார். 59 දක්වා 11:59 வரைக்கும் කිසිම දෙයක් සිදුුන්නේ නැහැ. ஒன்றுமே ඒක நடக்கவில்லை. රාත්‍රී. அது இரவா இருந்தது. නමුත් බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා ஆனால் வேதம் சொல்லுகிறது, නොමුත් මධ්‍යම රාත්‍රී පමණදී පවුල්ද සීලාස්ද යාඥා ක්‍රමෙන් දෙවියන් වහන්සේට ගී කීවෝය. ඉර කාර්යෝද ඔවුන්ට ඇවුම්කන් දී සිටියේ. நடு ராத்திரியிலே
பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். මධ්‍යම රාත්‍රියේදී நடுராத்திரியிலே ඔවුන් යාඥා කළා. அவர்கள் ஜெபித்து ගායනා කළා. பாடினார்கள். මේක තමයි ආස්කම. இதுதான் அற்புதம். ඔබගේ ජීවිතේ உங்கள் வாழ்க்கையில ප්‍රශ්න මධ්‍යයේදී பிரச்சனை மத்தியிலே කුණාටු මධ්‍යයේදී புயலின் மத்தியிலே ඔබට පුළුවන් ද උන්වහන්සේට යාඥා කරන්න. உங்களுக்கு முடியுமா இருக்குமா அவருக்கு ஜெபிக்க? ප්‍රශ්න මධ්‍යයේදී பிரச்சனை மத்தியிலே ඝන අඳුරදී மிக இருண்ட சூழ்நிலையிலே ඒ මධ්‍යයේදී උන්වහන්සේට යාඥා කරන්න. அந்த நிலையிலே நீங்கள் ஜெபியுங்கள். උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න. அவரை துதியுங்கள். ඒ ප්‍රශ්නේ අන්තිම මොහොතේදී அந்த பிரச்சனை கடைசி உச்சத்திலே யோபுගේ ජීවිතේ හැම දෙයක්ම නැති වුණා. யோபுடைய வாழ்க்கையில எல்லாமே ඔහු இழந்தார். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කළා. ஆனால் தேவனை துதித்தான். මා ඔබට කියනවා நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ යාඥා කරන්නට වඩා நீங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் ප්‍රශංසා කරන මොහොතේ තමයි ආස්කම් දකින්නේ. ஆமென், துதிக்கும் பொழுதுதான் அற்புதங்களை காண்பீர்கள். ඔබ කොඳුරන්ට වඩා நீங்கள் முறுமுறுப்பதை காட்டிலும் උන්වහන්සේ කළ යහපත් දේ කියන මොහොතේ උන්වහන්සේ දොරවල් විවෘත කරයි. அவர் செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லும் பொழுது அவர் கதவுகளை திறப்பார். ඒ ප්‍රශ්නේදී அந்த ඒ பிரச்சனையிலே, ගැටලුවේදී அந்த சிக்கல் ඔවුන් நிலையிலே දෙවියන් වහන්සේ පාකලේ නැහැ. அவர்கள் தேவனை ඒ வெறுக்கவில்லை. මධ්‍යම රාත්‍රියේදී அந்த ඒ நடுராத்திரியிலே ඝන අඳුරේදී அந்த மிகுந்த இருட்டிலே උන්වහන්සේ වෙත යාඥා කළා. அவரை நோக்கி ඔබ ஜெபித்தார். පමණයි. நீர் ඔබ மாத்திரமே, පමණයි පෝගලවන්න පුළුවන්. நீர் மாத்திரமே ඔබ நம்மை පමණයි අපේ විසඳුම කියලා කිව්වා. நீரே நம்முடைய பதில் என்று சொன்னார்கள். අද අන්තිම සීරියස් ටයිම් අන්තිම මොහොතේ இன்று கடைசி அந்த பயங்கரமான கடைசி நொடிப்பொழுதிலே ඔවුන් දෙවියන් වහන්සේට ගායනා කළා. அவர்கள் தேவனை பாடினார்கள். 26 වෙනි වචනේ ඊළඟ වචනේ සඳහන් කළ තියෙනවා. 26வது வசனம் சொல்லுகிறது, අතිශයෙන් சடிதியாய், හalleluya අතිශයෙන් சடிதியாய், පියවරින් පියවර නොවේ. படிப்படியாய் அல்ல, මධ්‍යම රාත්‍රියේදී நடுராத்திரியிலே අතිශයෙන් சடுதியாய் මාත් පොළව කම්පාවක් විය. மிக பூமி அதிர்ச்சி உண்டானது. එයි නිරගෙයි අත්තිවාරම් අත්තිවරම් සැලුණෝය. சடிதியாய் சிறையிலே அஸ்திவாரங்கள் அசைந்தது. එකනේම සියලු කියන සියලු හැම කෙනා කියන සියලු දොරවල් ඇරුණේය. உடனே எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது. සියල්ලන්ගේ බැඳුම් බිඳුනෝය. எல்லோருடைய கட்டுக்களும் நீங்கியது. හalleluya. Hallelujah. මධ්‍යම රාත්‍රියේදී நடுராத்திரியிலே ආස්කම් සිදු වෙනවා. அற்புதங்கள் நடக்க අද போகிறது. රාත්‍රී 12ට ආස්කම් ඔබගේ නිවසේ සිදු වෙනවා. இன்று இரவு தாமே உங்கள் வீட்டிலே நடுராத்திரியிலே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க උන්වහන්සේ போகிறது. පොළව කම්පාවක් ඇති කරයි. அவர் பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணுவார். යම්කිසි සැලවීමක් ஏதோ ஒரு அசைவு සැලවීමක් සෙනිකව சடுதியா දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனால் முடியும். එම්ම එක තප්පරේ ஒரு நொடியிலே ඔබ උසස් කරන්නට உங்களை உயர்த்த ඒ රාත්‍රිය මේ රාත්‍රියයි. அந்த இரவின் இரவே ඔබ හිතන්න එපා. நீங்கள் ඔබ හිතන්න එපා. நினைக்க வேண்டாம் රාත්‍රී මොකුත් වෙන්නේ නැහැ කියලා. இரவிலே ஒன்றும் நடக்காது. ලෙඩ මන්දියේදී මොකුත් වෙන්නේ නැහැ. இந்த இரவு நேரத்திலே ஒன்றும் நடக்காது. ලෙඩ මන්දියේදී මොකුත් වෙන්නේ வியாதி නැහැ. மத்தியிலே ஒன்றும் நடக்காது. ණය මන්දියේ මොකුත් වෙන්නේ கடன் නැහැ. மத்தியிலே ஒன்றும் මේ நடக்காது. ආස්කම් සිදු වෙයි. இல்லை, අற்புதங்கள் ඔබගේ நடக்கும். විශාල ප්‍රශ්න මන්දියේදී உங்கள் பெரிதான பிரச்சனை மத்தியில் ආස්කම් සිදු වෙයි. அற்புதங்கள் අද நடக்கும். වාදන කිතනවා. இன்று அநேகர் நினைக்கிறார்கள், ඉස්සල්ලා ණය ටික ඉවර වෙන්න ඕනේ. முதலாவது கடன் தீர வேண்டும், ඉස්සල්ලා ලෙඩවල් ඉවත් වෙන්න ඕනේ. இரண்டாவதாய் வியாதிகள் நீங்க வேண்டும், ඉස්සල්ලා මගේ ණයවල් ඉවත් වෙන්න ඕනේ. முதலாவது கடன் நீங்க வேண்டும், ඉස්සල්ලා මගේ ණය ටික ඉවර වෙන්න ඕනේ. முதலாவது என் கடன்கள் எல்லாம் நீங்க මගේ வேண்டும், ලෙඩවල් ඉවත් වෙන්න ඕනේ. வியாதிகள் நீங்க வேண்டும். ඊට පස්සේ அதன் பின்பு නෑ. இல்லை, උන්වහන්සේ ලෙඩ මැදියේදී ආස්කම් කරයි. அவர் வியாதி மத்தியிலும் அற்புதங்களை ණය செய்வார். මැදියේ ආස්කම් කරයි. கடன் மத்தியிலும் அற்புதங்களை செய்வார். උන්වහන්සේ දේව දරුවන්ට කියනවා அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், ශක්තිමත් කරන්න. தைரியமாயிருங்கள். කුණාටු මැදියේදී புயல் மத்தியிலே ඔබ සිත ගන්න. நீங்கள் காலூன்றி நில்லுங்கள், සිත ගන්න. நில்லுங்கள், විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். මගේ ඵලය என் பலன்
සියලු දොරවල් විවෘත වේ. என் வல்லமினாலே சகல கதவுகளும் திறக்கும். මා මේ රාත්‍රී කියන කැමති. இரவு நான் சொல்ல விரும்புகிறேன், ඔබගේ සියලු දොරවල් විවෘත වේ. உங்கள் சகல கதவுகளும் වැවුනා திறக்கும். වූ දොරවල් විවෘත වේ. அடைக்கப்பட்ட கதவுகள் වැවුනා திறக்கும். වූ දොරවල් විවෘත වේ. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். වැවුනා වූ දොරවල් විවෘත වේ. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். නිවසක් ලබා ගන්න බැරුව වැවුනා වූ දොරවල් විවෘත වේ. வீடொன்றை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். දරුපල ලබා ගන්න බැරුව තියෙනවා වැවුනා වූ දොරවල් විවෘත වේ. குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற அடைக்கப்பட்ட கதவு திறக்கும். විවාහ ජීවිතය වෙන්න බැරුව තියෙනවා වැවුනා වූ දොරවල් විවෘත වේ. திருமண வாழ்க்கை நடைபெற முடியாதபடிக்கு இருக்கிற அடைக்கப்பட்ட கதவு திறக்கும். විදේශී රටට යන්න බැරුව වැවුනා වූ දොරවල් තියෙනවා ඒක විවෘත වේ. வெளிநாடு பயணம் செய்ய முடியாமல் இருக்கிறதான அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். ආර්ථික ආශිර්වාදයේ දොරවල් විවෘත වේ. பொருளாதார ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கும். අද මධ්‍යම රාත්‍රිය இன்று நடுராத்திரியிலே ඔබගේ ජීවිත විශේෂ දෙයක් සිදු වෙන්න යනවා. உங்கள் வாழ்க்கையிலே விசேஷித்த ஒரு காரியம் අද ජීවත් நடக்கப் වුණ போகிறது. ස්ථාවරේ එට ඔබ ජීවත් වෙන්න. இன்று நீங்கள் வாழ்ந்த நிலையிலே நாளை நீங்கள் வாழ එට போவதில்லை. ඔබගේ ජීවිත වෙනස් වේ. நாளை உங்கள் வாழ்க்கை மாறும். ඔබ ඉරිදා මේ දේවස්ථානට එන්නේ ආස්කමක් සමගයි. நீங்கள் யார் இந்த தேவஸ்தானத்துக்கு வருவது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டுதான். අපි සෑමදෙනා නැගිට සිටමු. நம் அனைவருமே எழுந்து நிற்கலாம். අද මධ්‍යම රාත්‍රිය ආස්කම් සිදු වේ. இன்று நடு ராத்திரியிலே அற்புதங்கள் நடக்க போகிறது. මොනවාද මධ්‍යම රාත්‍රියේ? என்ன அந்த நடு ராத்திரி? ප්‍රශ්න මධ්‍යයේදී ආස්කම් සිදු වෙයි. பிரச்சனை மத்தியிலும் அற்புதங்கள் நடக்கும். අවුරුද්ද තැන්න එපා. யாரும் நினைக்க வேண்டாம். ඉස්සලා මේ ප්‍රශ්නේ ඉවර වෙන්න ඕනේ. முதலாவது இந்த பிரச்சனை நீங்க මේ ලෙඩ ඉවත් වෙන්න ඕනේ. இந்த வியாதி நீங்கட்டும். නෑ නෑ නෑ. இல்லை இல்லை, ඒ ප්‍රශ්න මැදියේ උන්වහන්සේ ආස්කම් කරයි. அந்த பிரச்சனை மத்தியிலும் அவர் அற்புதங்களை செய்வார். උන්වහන්සේ ආස්කම් කරයි. அவர் அற்புதங்களை செய்வார். ආස්කම් කරයි. அற்புதங்களை செய்வார். විශාල සුලිසුඟලන් விரிதான புயல் காற்று, කුණාටු புயல், ඝන අඳුර மிக இருண்ட நிலை, ඒ ප්‍රශ්න මැදියේදී அந்த பிரச்சனை மத்தியிலும் ඔරුව පදින්න අමාරු. படகை செலுத்த முடியாது. ඒ මොහොතේ ආස්කමක් அந்த வேளையில் ஒரு அற்புதம். යේසුස් වහන්සේ මුහුදේ මත ගමන් කරලා ආවා. இயேசு கிறிஸ்து கடலின் மேலே நடந்து வந்தார். අද ඔබ ඉන්න ප්‍රශ්නදී උන්වහන්සේගේ ආස්කම දකින්න ඔබට පුළුවන්. இன்று நீங்கள் இருக்கிற பிரச்சனையிலே அவருடைய அற்புதத்தை உங்களால் காண முடியும். ඒකයි සුද්ධාත්ම වහන්සේ කිව්වේ. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். විවෘතවනා වූ දොරවලට වඩා වැවුනා වූ දොරවල දේව මහිමය අධිකව ඔබට පේන්න යනවා. திறந்த கதவுகளை காட்டிலும் மூடப்பட்ட கதவினூடாக தேவ மகிமை அதிகமாய் விளங்க போகிறது. සෑමදෙනා දෑත් දෙක ඔසවා. எல்லோரும் இரு கரங்களை உயர்த்தி ඔබගේ ප්‍රශ්නේ උන්වහන්සේට පවුල්ද සීලස් වගේ කියන්න. உங்கள் பிரச்சனையை பவுலும் சீலாசும் சொன்னதை போல ඊට சொல்லுங்கள். පස්සේ அதன் பின்பு ඔබ දැන් මේ තත්ත්වෙ ඉන්න දේ ගැන හිතලා උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න. நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த நிலைக்காக கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். උන්වහන්සේ ස්තුතිවන්ත වෙන්න. அவருக்கு நன்றி செலுத்துங்கள். උන්වහන්සේට ප්‍රශංසාවක් කරන්න. அவருக்கு ஒரு துதியை செலுத்துங்கள். උන්වහන්සේ පමණයි அவர் மாத்திரமே මාව මේ ස්ථාවරේ තබා තිබෙන්නේ. என்னை இந்த நிலையிலே வைத்திருக்கிறார். මම මේ වේදිකාවට එන්න කලින් நான் இந்த மேடைக்கு வர முன்பு මගේ ඔෆිස් එකේ මම දනගල යාච්ඡා කරන මොහොතේ என் ஆபீஸிலே நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் මට பொழுது හිටපු ගාම මම මූණ දුන්න ප්‍රශ්නවල් මට ආවා. சடுதியாய் நான் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தனோ அவையெல்லாம் கண்முன் வந்தது. ඒ ප්‍රශ්න ඔක්කොම දැන් නැහැ. இப்பொழுது அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. කොහොමද උන්වහන්සේ මාව ගැලෙව්වද? எப்படி தேவன் என்னை ரட்சித்தாரோ මම උන්වහන්සේට ස්තුතිවන්ත වුණා. நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறவனாய் මම இருந்தேன். උන්වහන්සේට ස්තුතිවන්ත වුණා. நான் அவருக்கு நன்றி உள்ளவனாய் இருந்தேன். උන්වහන්සේ අද මාව ජීවත් කරලා තබනවා. இன்று அவர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். මට මොන දෙයක් අවශ්‍ය වුණත් ඇරේ. உனக்கு எது මට தேவையாய் මොන දෙයක් අවශ්‍ය වුණත් எனக்கு எது தேவையா இருக்கட்டும். සමහර වෙලාවට මේ ප්‍රශ්නේම දිගට තියෙන්න පුළුවන්. சில நேரங்களிலே அந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கலாம். නමුත් ඒ අන්තිම තප්පරදී උන්වහන්සේ මට ඒ දේ මට ලබා දුන්නා. ஆனால் கடைசி அந்த நொடி பொழுதிலே
தேவன் நான் எதை விரும்பினோ அதை பெற்றுக் கொடுத்தார். මාව නැති කරන්නව අන්තිම මොහොත ආපු මොහොතේ என்னை அழிக்கலாம் என்கிற அந்த கடைசி நொடி பொழுது வந்த பொழுது උන්වහන්සේ මාව ආරක්ෂා කළා. அவர் என்னை பாதுகாத்தார். කලින් මා තිබුණා වූ ප්‍රශ්න වඩා අවශ්‍ය දෙයට වඩා දැන් මට අවශ්‍යතා විශාල ලෙස තියෙනවා. முன்பு எனக்கு தேவைகளை காட்டிலும் இப்பொழுது எனக்கு அதை காட்டிலும் அதிக தேவை உண்டு. දැන් කලින් තිබුණාව ඇදහිල්ලට වඩා මට දෙවියන් වහන්සේ ගැන අධිකව ඇදහිල්ල මට තියෙනවා. ஆனால் முன்பு இருந்த விசுவாசத்தை காட்டிலும் இப்பொழுது அதைவிட மேலான விசுவாசம் தேவனை குறித்து මක් නිසාද උන්වහන්සේ එදා මාව ගැලෙව්වා. ஏனென்றால் அன்று தேவன் என்னை இரட்சித்தார். උන්වහන්සේ අදත් මාව ගලවයි. இன்றும் அவர் என்னை இரட்சிப்பார். ඔබට ස්තුතියි පියාණනි. உமக்கு நன்றி பிதாவே. මා දැහැතොසු ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. நான் கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி ඔබ உள்ளவனாய் ස්තුති කරන මොහොතේ ඔබට ආස්කම් සිදු වෙයි. நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். හැම කෙනාට වඩා දෙවියන් වහන්සේ ඔබ හොඳට තබා තිබෙනවා. எல்லோரையும் விடவும் தேவன் உங்களை நன்றாய் ඔබ வைத்திருக்கிறார். අද ලෙඩෙන් ඉන්න පුළුවන්. இன்று நீங்கள் வியாதியோடு இருக்கலாம். නමුත් අනිත් අයගේ ලෙඩට වඩා ஆனால் மற்றவருடைய வியாதியை අද காட்டிலும் දෙවියන් වහන්සේ ඔබ හොඳට තබා තිබෙනවා. தேவன் இன்று உங்களை நன்றாய் ඔබට வைத்திருக்கிறார். ස්තුතියි ස්වාමී. உமக்கு நன்றி ඔබ ஆண்டவரே. ස්තුති කරන්න. உமக்கு நன்றி செலுத்துங்கள். උන්වහන්සේට ප්‍රශංසා කරන මොහොතේ அவரை துதிக்கும் பொழுது මේ රාත්‍රියේදී ආස්කම් සිදු වෙයි. இன்று இரவு அற்புதங்கள் උන්වහන්සේ நடக்கும். දොරවල් විවෘත කරයි. அவர் கதவுகளை උන්වහන්සේ திறப்பார். දොරවල් විවෘත කරයි. அவர் கதவுகளை අද திறப்பார். ස්තුති කරන මොහොතේ இன்று நாம் துதிக்கும் பொழுது ඔබගේ රෝගවල් සනීප වෙනවා. உங்கள் வியாதிகள் ඔබ சுகமாகும். ඇඟ තියෙන හැම වේදනාවක් ඉවත් වෙනවා. உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா நோவுகளும் හැම நீங்கி போகும். කැක්කුමක්ම ඉවත් වෙනවා. எல்லா வருத்தங்களும் நீங்கிவிடும். උන්වහන්සේ ඔබ සුව කරනවා. அவர் உங்களை சுகமாக்குகிறார். ස්තුතියි යේසුනේ. நன்றி இயேசுவே. ඔබ වගේ ප්‍රේම කරන කවුරුත් නැහැ. உம்மை போல நேசிக்க ඔබ වගේ யாரும் ආදරවන්ත දෙවි කෙනෙක් නැහැ. உம்மை போல அன்பு நிறைந்த ඔබ தெய்வம் இல்லை. පමණයි මාව ගැලෙව්වේ. நீர் மாத்திரமே ඔබගේ ආදරයට ස්තුතියි. உம்முடைய அன்புக்காய் මට நன்றி. අවශ්‍ය වෙන සියල්ල நான் எனக்கு தேவைப்படுகிற ඔබ මට எல்லாமே ලබා දුන්නව දෙවියන් நீர் වහන්සේ. எனக்கு பெற்றுக் கொடுத்த මා தேவன். ඔබට ස්තුතිවන්ත වෙනවා நான் உம்மை ස්වාමී. நன்றியுள்ளவனாய் ඔබගේ இருக்கிறேன். කරුණාව ඉහළයි. உம்முடைய கிருபை ඔබගේ மேலானது. ප්‍රේම ඉහළයි. உம்முடைய அன்பு மேலானது. මෙතෙක් ස්වාමීන් වහන්සේ මාව මඟ පෙන්නවා. இவ்வளவா என்னை මා நடத்தினீரே. විනාශ කරන්න බැරි ලෙස என்னை அழிக்க முடியாத ඔබ வழக்கு. ඔබගේ අල්ල මා තබාගෙන හිටියා. நீர் என்னை உம்முடைய உள்ளம் கையில මට வைத்தீரே. විරුද්ධව අප හැම කෙනාම எனக்கு எதிராய் வந்தவர்களை මගේ ඇස් ඉදිරියෙන් ඔබ ඉවත් කළා ස්වාමී. என் கண்முன் அவர்களை මගේ நீக்கிவிட்டீர். රෝගය ඔබ සනීප කළා. என் வியாதியை நீர் මාව ඔබ சுகமாக்கினீர். සුවෙන් මාව තබා என்னை තිබෙනවා. நீர் சுகமாய் මාව வைத்திருக்கிறீர். ආර්ථික ප්‍රශ්න වලින් ගලවලා என்னை பொருளாதார මාව பிரச்சனையில் ඔබ ජීවත් වෙන්න ඔබ තබා තිබෙනවා. நான் வாழும்படியாக நீ යේසුස් வைத்திருக்கிறீர். වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் මේට අලුත් දොරවල් විවෘත වේවා කියලා ආශිර්වාද කරනවා. இவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கட்டும் என்று நான் ස්වාමිනේට ஆசீர்வதிக்கிறேன். උදෑසන ஆண்டவரே நாளை காலையிலே මොවුන්ගේ ජීවිතේ විශාල ප්‍රීතිය දකින්න අවශ්‍යයි. இவர்கள் வாழ்க்கை மிக்க மகிழ்ச்சியுள்ளதா මොවුන් இருக்கட்டும். සතුටින් ජීවත් වෙන්න අවශ්‍යයි. இவர்கள் சந்தோஷமாய் வாழ ඊළඟ දවස அடுத்த நாள் පවුල්ද සීලාස්ද பவுலும் சீலாவும் ඉරගෙදරින් එළියට ආපු වගේ சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தது මේ போல එළියට එන්න අවශ්‍යයි. இவர்கள் வெளியே வர හැම வேண்டும். ප්‍රශ්න එළියට එන්න අවශ්‍යයි. எல்லா பிரச்சனைகளிலும் வெளியே வர යේසුස් வேண்டும். වහන්සේ නිදහස් කරනවා. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குகிறார். යේසුස් සුව කරනවා. இயேசு சுகமாக்குகிறார். යේසුස් ඔබව ආශිර්වාද කරනවා. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். යේසුස් ඔබව සුව කරනවා. இயேசு உங்களை சுகமாக்குகிறார். යේසුස් ඔබව නිදහස් කරනවා. இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். යේසුස් ඔබව ආශිර්වාද කරනවා. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். සුද්ධාත්මනේ பரிசுத்த ஆவியானவரே, ඔබ මෙවැනි දේවල් කරමින් සිටින නිසා සුදේ. நீர் இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியினால் දෙනා සුගක් දේවල් කරමින් සිටිනවා. தேவன் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ඇස් පෙනීම අඩු අය සුවේ ලබා ගන්නවා. குறைந்த பார்வை உள்ளவர்கள் இப்பொழுது சுகத்தை பெற்றுக் ඔබ கொள்கிறீர்கள். ගැස් වල වෙනසක් සිදු වෙනවා. உங்கள் கண்களிலே ஒரு மாற்றம் நடக்கிறது. උන්වහන්සේ සුවය දෙනවා. அவர் சுகத்தை கொடுக்கிறார். ඇස් පෙනීම கண் பார்வை, ඇස් පෙනීම கண் பார்வை. කිඩ්නි වල තියෙන රෝගය ඉවත් වෙනවා. கிட்னியில இருக்கிற வருத்தம் நீங்குகிறது. අද රාත්‍රියේ ඔබට ඒක තේරෙයි. இன்று இரவு உங்களுக்கு அது உணர்வீர்கள். ඔබ සුව වෙනවා. நீங்கள் சுகமாகிறீர்கள். කිඩ්නි රෝගවල් සුව වෙනවා. கிட்னி வருத்தங்கள் சுகமாகிறது. මෙතන සමහර අය ඉන්නවා. இந்த இடத்தில் ஒரு சிலர் இருக்கிறீர்கள். මොන දෙයක් කිරුවත් හරි என்னத்தான் செய்தாலும் ඔවුන්ගේ ජීවිතේ තැනමයි. அவர்கள் வாழ்க்கை ஒரே இடத்திலே தான். අවුරුදු ගණන් ගියා. வருட கணக்கு சென்றது. වයස තමයි ගියේ. வயதுதான் சென்றது. දියුණුවක් නැහැ.
முன்னேற்றம் இல்லை. අදින් දෙවියන් වහන්සේ ඒ යක්ෂ බැම්මෙන් යක්ෂ බන්ධනෙන් Amen. උන්වහන්සේ නිදහස් කරනවා. இன்று அந்த எல்லா பிசாசின் கட்டில் இருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார். ඔබ ඉදිරියට යනවා. ඔබ ඉදිරියට நீங்கள் යනවා. முன்னோக்கி செல்ல ඔබ போகிறீர்கள். ඉස්සරහට යනවා. நீங்கள் முன்னால் செல்ல போகிறீர்கள். මගේ දෙවියන් වහන්සේ එක කරන්නවා. என் தேவனே இதை செய்ய போகிறார். හalleluya. ஹalleluya. ලොකු පිපාසෙන් மிக மிகுந்த தாகத்தோடு ලොකු බලාපොරොත්තු ඉන්න பெரிய எதிர்பார்ப்போடு இருங்கள். දෙවියන් වහන්සේ මධ්‍යම රාත්‍රී දොරවල් විවෘත කරනවා. தேவன் நடு ராத்திரியிலே கதவுகளை திறப்பார். ඔබ හිතලා බලන්න බැරි සිතලා බලන්න බැරි දේවල් උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේ කරයි. நீங்கள் எண்ணி முடியாத நினைத்து கூட பார்க்க முடியாதவைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். මෙතන සමහර අය இந்த இடத்துல ஒரு சிலர் ඔබගේ ජීවිතේ කවදා දැකපු නැති මුදල් ඔබගේ ජීවිතේ දකේ. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் காணாத பணத்தை இனிமேல் நீங்கள் காண போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ එක කරන්ටනවා. தேவன் அதை செய்ய போகிறார். සෙනිකව එක කරන්ටනවා. சடுதியாய் வெகு சீக்கிரத்தில் அதை செய்ய ඒක போகிறார். ආස්කමක් තමයි. இது ஒரு அற்புதம் தான். ආස්කමක් තමයි. அற்புதம் தான். යතුරුවල් නැතුව උන්වහන්සේ දොරවල් විවෘත කරයි. சாவிகள் இல்லாமலேயே அவர் கதவுகளை திறப்பார். යතුරුවල් නැතුව දැන්වල් උන්වහන්සේ ගලවයි. சாவிகள் இல்லாமலே சங்கிலிகளை அவர் கழற்றுவார். ආස්කම් සිදු වෙයි. அற்புதம் நடக்கும். මම බලාපොරොත්තු වෙන මේ රාත්‍රී ආස්කම් நான் எதிர்பார்க்கிறேன் இன்று இரவு அற்புதங்கள். දේශනා කරන මමත් අද රාත්‍රී ආස්කමක් බලාපොරොත්තු වෙනවා. பிரசங்கம் பண்ணுகிற நான் கூட இன்று இரவு அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். මට දන්නවා උන්වහන්සේ කරන බව. நான் அறிவேன் அவர் செய்வார் என்று. උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේ කරයි. அவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் සෑම යක්ෂ බන්ධනවල් අන්තකාර ආත්මවල් යක්ෂ ක්‍රියාවල් කට්ටඩි බලවේගවල් ඕනියම් මන්ත්‍ර ගුරුකම් වලට මා දැන් අනකරනවා. මෑගේ ශරීරයෙන් මෑගේ ජීවිත වලින් ඉවත් වෙන්න මේ සෙනග නිදහස් වෙන්න අවශ්‍යයි. මෑව පන්දලා තබා තිබෙන්නා වූ දුකට වේදනාවට අලාභට ඒ බැඳුම් ඉවත් වෙන්න මාන කරනවා. ප්‍රේමේ සම්බන්ධයේ ගැටලු ඇති කරලා මානසිකව වේදනාව ඇති කරන යක්ෂ ක්‍රියාවල් ඉවත් වෙන. ශරීර රෝගය ඇති කරලා පවුලේ හැම කෙනාම දුකට පත් කරන යක්ෂ බලවේගවල් ඉවත් වෙන්න මාන කරනවා. සුද්ධාත්මෙන් වහන්සේගේ බලය මේ ස්ථානයේ සම්පූර්ණයෙන් ක්‍රියා කරන්නට මාන කරනවා. සුද්ධාත්මනේ ඔබ මට සෞන්දම කිව්වා. මේ සභාව ගාක් අය අද සෝයි. මා හැම කෙනාම සුව කරනවා. හැම කෙනා සුවෙන්න ඕනේ. ශරීර තුවාලවල් අදවතේ තුවාලවල් අදවතේ බරවල් ඉවත් වෙන්න අවශ්‍යයි. සුද්ධාත්මෙන් වහන්සේගේ බලය ඔබට ලැබේවා. සතුටෙන් ප්‍රීතියෙන් ජීවත් වෙන්න ජීවිත ලැබේවා. ඔබ බලාපොරොත්තු වුණ උදේට වඩා ඔබගේ අරමුණට වඩා ඔබගේ ආසාවට වඩා දෙවියන් වහන්සේ උතුම් ආශිර්වාද උන්වහන්සේ දෙනසේක්වා. இயேசுவின் நாமத்தில் அந்தகாரத்தின் வல்லமைகள் பிசாசின் கிரைகள் பிசாசின் மந்திர கட்டுக்கள் செய்வினைகள் சூனியங்கள் மனிதனால் வந்த பொறாமையினாலே வந்த சாபத்தின் கட்டுக்கள் உடைவதாக தேவ வல்லமை கிரிகை செய்யட்டும். சரத்திலும் மனதிலும் காயங்கள் மனபாரங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கட்டும். அடுத்தடுத்த நிலைக்கு செல்லட்டும். வாழ்க்கையில கடவுள் இருக்கிறார். நான் சந்தோஷமாய் வாழ்வேன்.
வாழ்க்கையில கடவுள் என்னோடு இருக்கிறார். நான் வாழ்கிற இந்த சின்ன வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வேன். எனக்கென்று பெரிய ஆசைகள் இல்லை. நான் வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ வாஞ்சிக்கிறேன். எனக்கு பெரிதாக நீர் தரும் பொழுது அது உமக்கே கொடுப்பேன். என் வாழ்க்கையிலே ஆசை மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும், உமக்காக வாழ வேண்டும். இந்த இடத்துல இருக்க வேதனைகள் அத்தனை நீங்கட்டும். எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். நடு ராத்திரிலே வழிகள் வாசல்கள் திறக்கப்படட்டும். இவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழட்டும். අපි දෑත් දෙක ඔසවා දේව ආශිර්වාද ලබා ගමු. කයිගුලේ තියෙන ආශිර්වාද පිටුලෝ. අපේ පියු දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම, දිව්‍ය ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා ලබා ගන්න. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் அன்யோன்யம், தேவாசீர்வாதம் நீங்கள் அனைவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வீர்களாக. சபை சத்தம் ஆமென்.